மாஷா அல்லாஹ், நம்மெல்லாம் ஒரு புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தை அடையிறதுக்கு முன்பதாக நாம நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும், ஒரு தனி மனிதராக நம்மிடத்துல என்ன மாற்றங்கள் ஏற்படணும், நம்முடைய குடும்பங்கள்ல என்ன மாற்றங்கள் ஏற்படணும், நம்முடைய வியாபார நிலைகள்ல என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தணும், எல்லா நிலையிலையுமே அல்லாஹுடைய பொருத்தத்தை, அல்லாஹுடைய திருப்தியை அடைந்த ஒரு சமூகமாக, ஒரு மனிதராக, ஒரு குடும்பமாக நாம நம்மளை ஆக்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இந்த ரமலானுடைய மாதத்துக்கு முன்பதாக 4 விஷயங்களின் மீது நம்ம கவனம் செலுத்தணும். அது தனி மனிதராக நானும் கவனம் செலுத்தணும், நம்முடைய மனைவி, மக்கள், குழந்தைகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாத்தையும் அந்த கவனத்தின் மீது நம்ம செலுத்த வைக்கணும். இந்த 4 விஷயங்களை நம்ம சரி செஞ்சு கொண்டு சொன்னா, நம்முடைய இந்த ரமலானுடைய மாதங்கள்ல அந்த ரமலானுடைய இன்பத்தை நம்ம ருசிக்க முடியும். ஈமானுங்கிறது ஒரு பேர் இன்பம். அது அந்த இன்பத்தை யாராலும் விளக்கப்படுத்த முடியாது. வண்டவர்கள் கண்டதில்லை, கண்டவர்கள் வண்டதில்லை. உமர் புலவர் அவங்க தன்னுடைய சீரா புராணத்தில் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஈமானுங்கிறத யாராலும் உணர முடியாது, யாராலும் பேசி விளங்க வைக்க முடியாது, அது உணர மட்டும்தான் முடியும், அவங்களால அதை உணர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதன் அடிப்படையில் ரமலானுடைய அந்த பேர் இன்பத்தை, இந்த ரமலானுடைய மாதங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அந்த ஈமானிய ருசியை நம்ம ருசிக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும். நம்மளை தயார்படுத்தாம நேரடியாக நம்ம இறங்கும் போது என்ன நடக்கும்னா, அந்த இன்பம் நமக்கு புரியாது. நோன்பு வைப்போம், தொழுவோம், தராவியத்தில் கலந்துக்குவோம், குரான் ஓதுவோம், ஆனா ருசியாக அந்த இன்பம், அந்த ஈமானிய இன்பம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அதனால ரமலானுடைய மாதத்துக்கு முன்னாடி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்குதே இது என்னுடைய மாதம், ரமலானுடைய மாதம் இருக்குதே அது அல்லாஹுடைய மாதம். இந்த 3 மாதங்கள் ரஜபு, ஷஅபான், ரமலான், இந்த 3 மாதங்கள்லையும் மிக முக்கியமான 3 இரவுகள் இருக்குது. ரஜபுடைய மாதத்துல மிஅராஜுடைய இரவு, ஷஅபானுடைய மாதத்துல பராத்துடைய இரவு, ரமலானுடைய மாதத்துல லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த இன்பத்தை நம்ம ருசிக்க, நாம மட்டும் ருசிக்க கூடாது, நம்முடைய குடும்பங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். அப்ப நாம ரமலானுக்கு முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறைகளை அமைச்சுக்கணும், ஒரு பேரின்பத்தை அடையணும் அப்படின்னா அதற்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், அதற்கு உண்டான சில முயற்சிகளை செய்யணும். அதுக்கு தான் ரஜபுடைய மாதம், அதுக்கு தான் ஷஅபானுடைய மாதம். இமாம்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாமா சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ரமலானுடைய மாதத்துக்கு முன்பதாக ஈமானிய இன்பத்தை அடைய முயற்சி செய்யுங்க. எப்படி ஈமானிய இன்பத்தை அடைகிறது? வாழ்க்கையில 4 விஷயங்களை நம்ம தொடர்படியாக செய்யும் போது நமக்கு இந்த ஈமானிய இன்பம் புரிய ஆரம்பிக்கும். ஈமானிய இன்பத்தை நம்ம அடைய முடியும். ஒன்று, நம்முடைய இபாதாத்துகளை உணர்வு பூர்வமாக செய்ய முயற்சிக்கணும். ரஜபுடைய மாதத்துல, ஷஅபானுடைய மாதங்கள்ல, எல்லா மாதங்கள்லையும் செய்யணும். ரமலானை அடையிறதுக்கு முன்பதாக நம்முடைய இபாதாத்துகள்ல உயிரை கொண்டு வரணும். நம்முடைய இபாதாத்துகள்ல உயிர் இருக்குதா? நம்ம தக்பீர் எப்படி கட்டுறோம், ருக்குவுக்கு எப்படி போறோம், சஜிதாவுக்கு எப்படி போறோம்? தக்பீர் கட்டின பிறகுதான் உலகத்தினுடைய எல்லா ப்ராப்ளமும் கண்ணு முன்னாடி தெரியும். அந்த இன்பத்தை அடையணும் அப்படின்னா இபாதாத்துகளுடைய ருசியை நம்ம அடையணும். இபாதாத்துங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட பெரும் ஆற்றல். அது இபாதாத்து தான் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சக்தி. அந்த இபாதத்தை ஒழுங்கா செய்யும் போதுதான் ஈமானிய இன்பத்தை நம்ம புரிய முடியும். ஈமான் தான் நம்முடைய வெற்றி, ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம், ஈமான் தான் நம்முடைய எழுச்சி. ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், ஈமானிய உணர்வில்லாத கல்வி, ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம் அது ஆற்றலாக மாறாது, அது மாறாக அழிவைத்தான் உலகத்துல கொடுக்கும். ரொம்ப ஆழமாக இதை நம்ம விளங்கி கொள்ளணும். ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதனுடைய தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதிலிருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸ், அதனுடைய கிளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதிலிருந்து வரக்கூடிய கனிகளும் பழங்களும் இனிப்பானதாக இருக்கும். ஆனா வேறு கண்ணுக்கு தெரியுமானா கண்ணுக்கு தெரியாது. ஈமானுங்கிற உணர்வு நம்மிடத்துல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா தண்டு இருந்தும் பிரான்ச்சஸ் இருந்தும் எந்த பயனும் இல்லை. இன்னைக்கு கடந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஏதோ நேத்து உருவான மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால்,
அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், அடையாளங்களால், இப்படி எல்லா துறைகள்லையுமே நின்று இருந்து சாதித்து உருவாக்கிய ஒரு வலிமையான சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு உலகத்துல பின்தங்கிய சமூகமாக இருக்கிறோம். எல்லா நிலையிலும் பலகீனப்பட்ட சமூகமாக. நம்ம தோத்து போகல, வீழ்ச்சி அடையல, ஆனா பலகீனம் அடைஞ்சிட்டோம். மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி எல்லாத்துலையும் பின்தங்கி போயிட்டோம். காரணம் என்னன்னா நம்ம சமநிலையை இழக்கிறோம். இந்த சமூகம், இஸ்லாமிய சமூகம் என்பது ஒரு சமநிலை கட்டமைப்புள்ள சமூகம். இதுல இபாதத்தும் இருக்கும், ஈமானியாத்தும் இருக்கும், முஅமலாத்தும் இருக்கும், வாஷராத்தும் இருக்கும், குடும்பவியல் இருக்கும், அகலாக் இருக்கும், பிசினஸ் இருக்கும், எல்லாமே சேர்ந்ததுதான் இஸ்லாமிய மார்க்கம். ஆனா நாம ஒன்னை எடுத்துக்கிட்டு ஒன்னை விட்டுறோம். ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. சமூகத்துக்குள்ள போனவங்க பொருளாதாரத்துல ஸ்டெபிலிட்டி ஆகல. பொருளாதாரம் வேணும்னு போனவங்க தன் பிள்ளைங்களை திட்டமிட்டு படிக்க வைக்கல. ஆனா இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் என்ன? பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா பிள்ளைங்களுக்கு 2 ரக்காத் தொழுகை தெரியுமான தொழுகை தெரியல. குர்ஆனுடைய குழந்தைகளாக அவங்க மாறுறாங்களா? இல்லை. இஃப் யூ கிவ் குர்ஆன், குர்ஆன் வில் கிவ் ஆல். நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், குர்ஆன் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும். முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். குறிப்பாக பெண் சமூகத்துக்கு நான் சொல்றேன். ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். இந்த ரமதானுடைய மாதங்கள்ல நம்முடைய ஈமான வலிமைப்படுத்தணும். இந்த மாதங்கள் கொடுக்கப்பட்டதின் நோக்கமே அல்லாஹ்வை அடைவதுதான், அல்லாஹ்வோடு நம்மளை நெருக்கிக் கொள்வதுதான். எப்பொழுது நாம் இறைவனோடு இணைந்து கொள்றோமோ உலகம் நம்ம கூட கீழே வந்துடும். நம்முடைய ப்ராப்ளமே என்னன்னா கனெக்ஷன் வித் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தொடர்பு நம்மள்ட்ட தூரம் ஆயிருச்சு. வாய்கள், நாவுகள் வேக வேகமா அசையுது, திக்ர் செய்யறோம். ஆனா உள்ளமெல்லாம் உலகத்தை மட்டுமே தேடிக்கிட்டு இருக்கு. நாவுகள் வேக வேகமா சுழலுது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், அல்லாஹ் அக்பர் சொல்றோம், ஆனா உள்ளம் அல்லாஹ்வோட இணைதா இல்லை. இந்த ரமலானுடைய மாதங்கள்ல தயவு செய்து நம்முடைய ஈமானை வலிமைப்படுத்தணும். அதுக்குத்தான் இந்த மாதங்கள் கொடுக்கப்படுது. மற்ற மாதங்களுக்கும் இந்த மாதங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மற்ற மாதங்கள் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். இந்த மாதத்துல அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? ஃபதுஊனி அஸ்தஜிப் லக்கும். அல்லாஹ்வுடைய 4 வாக்குறுதிகள் குர்ஆன் சொல்லுது. the promises of Allah, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அதுல ஒன்னு ஃபதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்தில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன். ஃபதுக்குருனி அதுக்குருக்கும், நீங்கள் என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள், என் சமுதாயத்துக்கு, என் மக்களுக்கு, என்னுடைய படைப்புகளுக்கு உதவி செய்யுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களுக்கு நான் அதிகப்படுத்துறேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இதெல்லாம். இந்த மாதங்கள்ல அதை புரியாம, இந்த மாதங்கள்ல அல்லாஹ்வோடு நம்மளை இணைச்சு கொள்ளாம எந்த மாதங்கள்ல இணைய முடியும்? தயவு செய்து இந்த மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய முதல் பகுதி நம்முடைய ஈமானை வலிமைப்படுத்துங்க. நம்மளை நாமே கொஞ்சம் ரிவ்யூ பண்ணணும். நம்மளை நாமே கொஞ்சம் யோசிக்கணும். என்னுடைய தொழுகை எப்படி இருக்கு? என்னுடைய இபாதத்து எப்படி இருக்கு? என்னோட வழக்க வழிபாடுகள் எப்படி இருக்கு? என்னுடைய குர்ஆன் எப்படி இருக்கு? என் மனைவியோடு நான் எப்படி நடந்துக்கிறேன்? என் கணவரோடு நான் எப்படி நடந்துக்கிறேன்? என் உறவுகளோடு நான் எப்படி கடந்துக்கிறேன்? இந்த மாதங்கள்லையாவது நம்ம யோசிக்கணும். நமக்குள்ள ஒரு சின்ன அப்டேட் தேவை, நமக்குள்ள ஒரு சின்ன வளர்ச்சி தேவை. அதனால தயவு செய்து வலிமையான ஈமானை இந்த மாதத்தில் நாம் நம்ம எப்படி உருவாக்கிக்கணும்னு யோசிங்க. அதுல முதலாவதாக வலிமையான ஈமான் கிடைக்கணும்னா நம்ம இபாதாத்துகள் மீது கவனமாக இருங்க. சின்ன இபாதத்துகள் செஞ்சாலும் உணர்வு பூர்வமாக செய்யுங்க, உள்ளத்திலிருந்து செய்யுங்க. இங்கே நம்மகிட்ட மிகப்பெரிய பலகீனம் என்னன்னா ஹாஜியார், கவனக்குறைவு தான். நம்ம இடத்துல மிகப்பெரிய பலகீனமே கவனக்குறைவு. கவனமான ஒரு கட்டமைப்பு நம்மள்ட்ட இல்லை. செய்யறோம், அமல் செய்யறோம், சமுதாயத்துக்கு சேவை செய்யறோம், ஏழைகளுக்கு எல்லாம் செய்யறோம். ஆனா கவனம் இருக்குதா? ஒரு இன்டென்ஷன் இருக்குதா? ஒரு அட்டென்ஷன் நம்மள்ட்ட இருக்குதா அப்படின்னா குறைவாக இருக்குது. அதனால தயவு செய்து ஒரு வலிமையான ஈமானை இந்த மாதங்கள்ல ஏற்படுத்தணும். அதுக்கு முதலாவதாக நம்ம என்ன இபாதாத்துகள் செய்யறோமோ அதை உணர்வு பூர்வமாக செய்யுங்க. அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, தில் சே பாத் கர், தில் சே சுன்கர், தில் சே தேக்கர். உள்ளத்திலிருந்து பாருங்கள், உள்ளத்திலிருந்து பேசுங்கள், உள்ளத்திலிருந்து கேளுங்கள். எப்ப நீங்க அந்த நிலையை அடைகிறீங்களோ அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறாங்கிற உணர்வு உங்களுக்கு ஏற்படும். வஹுவ மாக்கும் ஐனமா குன்தும், அல்லாஹ் சொல்றான், வஹுவ மாக்கும் ஐனமா குன்தும், நான் எங்க இருந்தாலும் உங்க கூட தான் இருக்கிறேன். அது எப்ப ஒரு மனித சமுதாயம் உணரும்னா, எப்ப உள்ளத்திலிருந்து நம்ம அமல்கள் செய்யறோமோ, இறை உணர்வோடு, இறை சிந்தனையோடு, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அல்லாஹ்வுடைய தொடர்புடையதாக இருக்கணும்.
மனைவிட்ட பேசும்போது, குழந்தைகள்கிட்ட பேசும்போது. நான் உனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறேன் சொல்லக்கூடாது. அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான், அதை நான் உனக்கு கொடுக்குறேன், இதான் சொல்லணும். வீடுகளில் பிரச்சனைகள் எப்போ வருதுன்னா, நான் செய்யறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் துணி துவைக்கிறேன், நான் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு எப்போ நாம நம்மளை முற்படுத்துறோமோ பொறாமைகளும் சண்டைகளும் குடும்பத்தில் அதிகமாகுது. அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான், அதை நான் உனக்கு கொடுக்குறேன், அமானிதமாக கொடுக்குறேன். உங்களுக்காக நான் சமைக்கல, அல்லாஹ்வுக்காக நான் சமைக்கிறேன். இந்த சமையலை சாப்பிட்டு நீங்க நல்லா இருங்க, நிறைய அமல் செய்யுங்க. எப்ப ஒரு மனைவி வீடுகள்ல அந்த சிந்தனையோடு சமைக்க ஆரம்பிக்கிறாங்களோ, எந்த கணவன் அந்த சிந்தனையோடு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரோ, அந்த குடும்பம் மிகச்சிறப்பாக செழிப்பாக இருக்கும். நம்ம எல்லாரும் நம்மளை முற்படுத்த ஆரம்பிக்கிறோம், நான் சொல்லி. அதனால இந்த ரமதானுடைய மாதங்கள்ல நம்முடைய ஈமானை டெவலப் பண்ணுங்க, வளர்த்தெடுங்க. அதில் முதலாவதாக அமல்களின் மீது கவனமாக இருங்க. இரண்டாவது, டெய்லி குர்ஆன் ஷரீஃப் ஓதுங்க. இப்பையிலிருந்து ஒரு அரைப்பக்கம், ஒரு பக்கமாவது ஓதுங்க. வாட் இஸ் குர்ஆன்? த குர்ஆன் இஸ் எ கான்வர்சேஷன் பிட்வீன் அப்த் அண்ட் அல்லாஹ். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில் உண்டான சம்பாஷணை. நம்மளும் அல்லாஹ் பேசுறது தான் குர்ஆன். என்னைக்காவது நம்ம அன்னைக்கு அதை உணர்ந்திருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுறான். அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இப்ப நாம அல்லாஹ்ட்ட பேசுறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். என்னைக்காவது அந்த உணர்வு குர்ஆன் ஓதும்போது ஏற்பட்டிருக்கா நமக்கு? குர்ஆனுக்குன்னு சில கடமைகள் இருக்கு நமக்கு. பிலீவ் இட், அதை நம்பணும். ரீட் இட், அதை படிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் இட், அதை விளங்கணும். பாண்டர் இட், அதை ஆய்வு செய்யணும். பிராக்டிஸ் இட், அதை வாழ்க்கையில் அமல் செய்யணும். ஸ்ப்ரெட் இட், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். திஸ் இஸ் த டியூட்டிஸ் ஆஃப் குர்ஆன். இது நம்முடைய குர்ஆன் மீது நம்ம மீது உண்டான கடமை. இது எப்ப ஒரு சமுதாயம், எப்ப ஒரு தனி மனிதன், எப்ப ஒரு குடும்பம் குர்ஆனுடைய தொடர்புகளை ஏற்படுத்துதோ அந்த குடும்பம் மிக அற்புதமாக இருக்கும். எப்ப நம்ம குர்ஆனோட இணையிறமோ இந்த உலகமே நமக்கு கீழே வந்துடும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் உலகத்தில் வசிக்கிறாங்க. 190 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஈக்குவலன் 26% உலகத்தில் 26% முஸ்லிம்கள் இருக்காங்க. ஆனால் குர்ஆனை முறைப்படி தஜ்வீதோடு முறைப்படி ஓதத் தெரிந்த மக்கள் வெறுமன 3-5% கூட மக்கள் இல்லைன்னு சொல்றாங்க. ஆய்வு சொல்லுது, வெறுமன 5% கூட இல்லை. இந்த ரமதானுடைய மாதங்கள் நம்ம முடிவெடுக்கணும். யார் இங்க குர்ஆன் ஓத தெரியலையோ, நான் இந்த மாதத்தில் குர்ஆனை கற்றுக்கொண்டு ஓதுவேன் இன்ஷா அல்லாஹ். முடிவெடுங்க. வாழ்க்கையில் அப்பப்போ ஒரு சேஞ்சஸ் நோக்கி, ஒரு மாற்றத்தை நோக்கி, ஒரு நெருக்கத்தை நோக்கி, ஈமானோடு, அல்லாஹ்வோடு, குர்ஆனோடு, நபியினுடைய முஹப்பத்தோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துங்க. அது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொள்றேன், வாழ்க்கையில உங்க குழந்தைகள் சிறந்து விளங்கணும் அப்படின்னா 2 விஷயங்களை நீங்க கடைபிடிங்க. ஒன்று, நேர்மையான வாழ்க்கையை வாழுங்க. தயவு செய்து நம்மளால் யாரும் பாதிக்கப்படாம பார்த்துங்க. ஒலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா. என்னுடைய பாவத்தை எங்க அத்தா சுமக்க மாட்டார், என்னுடைய பாவத்தை என் மகன் சுமக்க மாட்டான். ஆனா என்னுடைய பாவத்தின் காரணமாக, என் அநியாயத்தின் காரணமாக 3 தலைமுறைகள் பாதிக்கப்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ரமதானுடைய மாதங்கள்ல அதிகமா அல்லாஹ்வோட இணைய பழகுங்க. முயற்சி செய்யுங்க, அவசியம் முயற்சி செய்யுங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரிவர பயன்படுத்திக்கணும் நம்ம. அதனால இந்த நேரத்தில், இந்த ரமதானுடைய மாதங்களில் இங்கே வந்திருக்கிற மக்கள், பெண்களுக்கு யாருக்கு குர்ஆன் ஓத தெரியலன்னு நினைக்கிறீங்களோ, தயவு செய்து இதை ஒரு மாதமாக எடுத்துக்கொண்டு, ஒரு பெரிய ஒரு நோக்கமாக எடுத்துக்கொண்டு இந்த மாதத்தில் நான் குர்ஆன் ஓத பழகுவேங்கிறத உறுதி கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. இது 2வது. இது குர்ஆனை ஓத ஓத நம்முடைய ஈமான் வலுப்பெறும். நம்முடைய ஈமான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்முடைய பவர் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது. இந்த உலகத்தை நம்ம எதிர்த்து நிற்கணும், ஃபித்னாக்களை எதிர்த்து நிற்கணும், ஷைத்தானியத்தை எதிர்த்து நிற்கணும், இந்த உலகத்தினுடைய அரசியல் களங்களை எதிர்த்து நிற்கணும்னா we need spiritual development. எங்களுக்கு ஆன்மீக பலம் வேணும். அந்த ஆன்மீக பலத்தை கொண்டுதான் உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் அறிவும் இந்த மார்க்கத்துக்கு இருக்குது. ஆனா நாங்க அந்த ஆன்மீக பலத்தை வளர்த்துக்கொள்ளாததுனால தான் சீக்கிரமே சடைவடைகிறோம். ஆய்வுகள் சொல்லுது, அடுத்த 15 வருஷத்துல மனித சமுதாயம் எப்படி ஆகும்னு சொன்னா, ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுவாங்க, அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கு அடிமைகளாக மாற்றப்படுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய வருங்கால சந்ததி நிலைகளை சொல்றாங்க. நம்முடைய குழந்தைகளை மஸ்ஜிதுகளோடு இணைங்க, நம்முடைய குழந்தைகளை குர்ஆனோடு இணைங்க, நம்முடைய குழந்தைகளை நபியினுடைய முஹப்பத்தோடு இணைங்க. தாய்மார்களுக்கு நான் ரிக்வெஸ்டாக வைக்கிறேன்,
இந்த உலகத்துல வாழ்ந்தோங்கிறதுக்கு அத்தாச்சி நம்ம பிள்ளைங்க தான். மௌத்தாகிறதுக்கு முன்பதாக நம்ம பிள்ளைங்களை அல்லாஹோட, குர்ஆனோட, நபியினுடைய முஹப்பத்தோடு இணைத்தால் ஒழிய இந்த சமுதாயத்தை வருங்கால ஜெனரேஷன் பாதுகாக்கவே முடியாது, பாதுகாக்கவே முடியாது. அதனால உங்க ஈமானை வலுப்படுத்தணும்னா தயவு செய்து குர்ஆனை அதிகமா ஓதுங்க. குர்ஆனை ஓத ஓத நம்முடைய ஈமான் பிரகாசம் வெளியாகும். அப்படியே நம்முடைய பார்வையில, பேச்சுல, வார்த்தைகள்ல நூறானியத்து வர ஆரம்பிக்கும். குர்ஆன் மிகப்பெரிய முஅஜிஸா. நாங்க பார்க்குற ஒரே முஅஜிஸா குர்ஆன் மட்டும்தான். நாங்க நபியை பார்த்ததில்லை, ரசூலை பார்த்ததில்லை, சஹாபாக்களை பார்த்ததில்லை, தாபீன்களை பார்த்ததில்லை, நாங்க யாரையுமே பார்க்கல. நாங்க பார்க்குற ஒரே முஅஜிஸா அந்த குர்ஆன் மட்டும்தான். இந்த குர்ஆனை கூட படிக்க தெரியாத, விளங்க தெரியாத, புரிய தெரியாத சமூகமாக நாங்க மௌத்தா போயிட்டோம்னா அதை விட கை சேதம் உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த மாதங்கள்ல உறுதி கொள்ளுங்க, குர்ஆனை எப்படியாவது நாங்க கற்றுக்கொள்வோம். மௌத்துக்கு முன்னாடி குர்ஆன்ல அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன சொல்ல விரும்புறான், என்ன பேசுறாங்கிறத ஒரு தடவையாவது நான் படிச்சுட்டு மௌத்தா போவேன். முயற்சி செய்யுங்க, முயற்சி செய்யுங்க, தயவு செய்து முயற்சி செய்யுங்க. இது ஒரு பயானாக நினைக்காதீங்க, தயவு செய்து. இது ஒரு ஐடியாலஜி. இன்னைக்கு சமூகத்துக்கு ஒரு பெரிய கருத்தியல் தேவை. சமூக கட்டமைப்பை பத்தி எல்லாரும் கவலைப்படுறோம், எல்லாரும் யோசிக்கிறோம். உலமாக்கள் யோசிக்கிறாங்க, பள்ளி முத்தவல்லிகள், இமாம்கள், ஸ்காலர்ஸ், டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா எதை நோக்கி நகர்த்தப்படுறோம், அதை எப்படி வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றோம்? அந்த எழுச்சியை நோக்கி, ஒரு சமூக கட்டமைப்பை நோக்கி நகரணும்னா ஒரு வலிமையான ஈமான் உள்ள சமூகம் வேணுங்கிறத உறுதி கொள்ளணும். ஈமானுடைய உறுதி இல்லாம ஒருபோதும் நம்ம வெற்றி பெற முடியாது, புரிஞ்சுக்கணும். 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருந்துச்சுன்னா காரணம் என்னன்னா ஈமானிய பலமும் நபியினுடைய முஹப்பத்தும் தான். அதுதான் வெற்றிக்கு ரகசியம். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் அங்கிருந்து வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டா எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க யுத்தத்திலிருந்து வர்றோம். யுத்தம் என்னாச்சு? வெற்றி பெற்றுட்டோம். எத்தனை மாசம் நடந்துச்சு? 3 மாசம் நடந்துச்சு. உமர் ரலியல்லாஹு கேட்டு அழுதாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, ஒரு உண்மை பொய்யை ஜெயிக்க 3 மாசம் ஆகுமா? ஒன்று உங்களுடைய பாவமாக இருக்கணும், அல்லது என்னுடைய பாவமாக இருக்கணும். இஸ்லாமிய சமூகத்தினுடைய எழுச்சி என்பது, இஸ்லாமிய சமூகத்தினுடைய வெற்றி என்பது அது வெறும் பொருளாதாரத்தை கொண்டு அல்ல, கல்வியை கொண்டு அல்ல, அதிகாரத்தை கொண்டு அல்ல, ஆள்பலத்தை கொண்டு அல்ல. அது தனி மனித தக்குவாவும் உம்மத்துடைய கவலையும் கொண்டுதான் மார்க்கம் நிலைநாட்டப்படுதுன்னு சொன்னாங்க. உண்மை அதுதான். எல்லாம் ப்ராப்ளத்தை பத்தி பேசாம சொல்யூஷனை பத்தி பேசுவோம். இருக்கும் பிரச்சனைகள், இருக்கும் அழுத்தங்கள், இருக்கத்தான் செய்யும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். என்ன நடந்தாலும் பொறுமையாக இருங்க. வஸாபிரு நமக்கு சகித்துக் கொள்ளணும். ஆனால் வராபித்து நம்மை கட்டமைத்துக் கொள்ளணும். ஆன்மீகத்தால், சமூக கட்டமைப்பால், பொருளாதாரத்தால், கல்வியால் சமநிலை வளர்ச்சி நமக்கு தேவை. இன்னைக்கு அதனுடைய முதல் பகுதி தான் ஈமானிய தொடர்பு. அதுதான் ரமலானுடைய மாதம். அதை வெறுமன சும்மா கடந்து போயிடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். கடந்து கடந்து போறோம், கடந்து கடந்து இத்தனை ஆண்டுகள்ல என்னைக்காவது ஈமானிய இன்பத்தை நம்ம அடைஞ்சோமா? அவங்க மனசுல கை வச்சு பாருங்க, ஈமானிய இன்பத்தை அடைஞ்சிட்டோமா? எவ்வளவு பெரிய இன்பம்! அந்த இன்பம் புரிஞ்சிச்சா நமக்கு? அந்த இன்பம் விளங்கிருச்சா நமக்கு? அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் உன்னுடைய இன்பத்தை எனக்கு கொடு, உன்னை சந்திப்ப லிகாவை கொடு, உன்னுடைய ரிலாவை கொடு. அல்லாஹ்ட்ட கேட்க கேட்க நமக்குள்ள ஒரு பெரும் சேஞ்சஸ் வரும், மாற்றம் வரும். அதுக்கு நிறைய குர்ஆன் ஷரீஃப் ஓதணும். இது 2வது. 3வது, ஈமானிய இன்பத்தை அடையணும்னா காலை மாலை திக்ருகள் செய்யணும். திக்ருகள் செய்ய செய்யதான் உள்ளம் அப்படியே மோல்ட் ஆகும், பரிசுத்தம் அடையும். நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் போய், நம்ம எதெல்லாம் பார்க்கலையோ அது மட்டும் தான் நிஜம் அப்படிங்கிறத எப்போ ஒரு மனிதன் விளங்குவானா, அல்லாஹுடைய பெயரை உச்சரிக்கத்தான் விளங்குவான். நான் திரும்ப சொல்றேன், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறாதீங்க. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறாதீங்க. இதெல்லாம் நீட்ஸ், இதெல்லாம் தேவைகள். வீடு தேவை, காரு தேவை, பெரிய சம்பாத்தியம் தேவை, பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய லைஃப் தேவை. அதெல்லாம் வேணும், நிச்சயமா வச்சுக்கோங்க. 1க்கு 4 கார் வாங்கி வச்சுக்கோங்க, 2-3 வீடு கட்டுங்க, தப்பு கிடையாது. ஆனால் வாட் இஸ் அவர் அப்ஜெக்டிவ்? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நீட்ஸ் வேற, அப்ஜெக்டிவ் வேற. இங்க குழம்பிக்கிறோம் போட்டு. நீட்ஸ் வேற, தேவைகள் வேற, நோக்கங்கள் வேற. எப்ப நம்ம நோக்கம் வேறு, தேவை யாரா புரிஞ்சுக்கிட்டோமோ அல்லாஹ் நமக்கு கொட்டி கொட்டி கொடுக்குறான். சமூகத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்துக்கு நம்மளை உருவாக்குவான். ஆனா உலகத்தை அடையிறதுலேயே நம்முடைய நோக்கமாக மாறும் போது நசுக்கப்பட்ட சமூகமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். இதுவும் கிடைக்கல, அதுவும் கிடைக்கல, தீனும் கிடைக்கல, துன்யாவும் கிடைக்கல. யோசிச்சு பாருங்க, தீனும் கிடைக்கல,
துனியாவும் கிடைக்கல. அப்படிப்பட்ட சமூகமா மாறிடக்கூடாது நம்ம. அதனால அல்லாஹுடைய பேரை அதிகமா உச்சரிங்க, திக்ர்கள் செய்யுங்க. காலை மாலை கொஞ்சம் தனிமையில உட்கார்ந்து, தி பவர் ஆஃப் சைலன்ஸ். உலகத்திலே உச்சகட்டமான ஆற்றல் எங்க இருக்குன்னா அல்லாஹுடைய பேரை உச்சரிக்கிறதா தான் இருக்கு. அல்லாஹுடைய பேரை உச்சரிக்கிறது தான் இருக்கு. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அங்கிருந்து ஒரு மனிதர் வந்தார், ஒரு டாக்டர். அவர் வந்து இவர்கிட்ட சொன்னார், அஜர்த்துங்க, நீங்கள் பாட்டுக்கட்டும் என்னென்னமோ அல்லா அல்லான்னு மக்களை சொல்கிறீங்க, திக்ர் பண்ண சொல்கிறீங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கிறீங்க, இதை சொல்லிக்கிட்டே இருந்தால் உலகம் மாற்றம் அடையுமா, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, அப்படி இப்படின்னு பேசினார். அஜர்த் என்ன பண்ணாங்க, அவரை கூப்பிட்டு இப்படி உட்காருங்க, பக்கத்தில் உட்காருங்க. உட்காந்துட்டார். உட்கார்ந்த பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு, நாய் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அவர்கிட்ட. கேட்ட உடனே அவர் மூஞ்சியெல்லாம் அப்படியே கருத்து போச்சு, அழுகிறார், கண்ணு தண்ணியாக. பெரிய டாக்டர் அவர், அழுகிறார். மொரோனா கேட்டாங்க, ஏன்பா அழுகிறியா? இல்லை நீங்கள் திட்டிட்டீங்க என்னைய, எனக்கு மனசு ரொம்ப பாரமாயிருச்சு, எல்லாத்துக்கும் முன்னாடி நாயின்னு திட்டிட்டீங்க. மொரோனா சொன்னாங்க, இந்த நாய்ங்கிற ஒரு வார்த்தை ஒன்றை இவ்வளவு பெரிய சேஞ்ச் ஆக்குதுன்னா அல்லாங்கிற வார்த்தை உலகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை மாற்றணும். அல்லாஹுடைய வார்த்தையை பேசுங்க, திக்ர்கள் செய்யுங்க. அது உணர்வு ரீதியானது. இங்கே குழம்பிக்கிறோம் நம்ம. அல்லான்னு சொன்னா அது தேவையில்லை நினைச்சுக்கிறோம், உலகம் தேவையில்லை. உலகம் தேவைன்னா அல்லாஹ் தேவையில்லை. இல்லை, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அதாபன்னார். உலகத்துக்கு வராம அல்லாஹ்வை அடைய முடியாது, உலகத்துக்கு வராம சொர்க்கத்துக்கு போக முடியாது, உலகத்துக்கு வராம அல்லாஹ்வை சந்திக்கவே முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். இதை நாங்கள் புரிஞ்சிக்கும் போதுதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை வலிமையா உருவாக்க முடியும். ஆனா எப்படி உருவாக்கணும்? நீ படிப்பது, நீ சம்பாதிப்பது, நீ உருவாக்கப்படுறது, நீ கற்றுக்கொள்வது உனக்கானது மட்டுமில்லை, சமூகத்துக்கானது. உபத்தகை ஃபீமா ஆத்தாக் அல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உபத்தகை ஃபீமா ஆத்தாக் அல்லாஹ், உனக்கு கொடுக்கப்பட்டது உனக்கானது மட்டுமில்லை, சமூகத்துக்கானது. நீ சம்பாதிச்ச ஒன்று அல்ல, நான் உனக்கு கொடுத்தது. உன் கல்வி, உன் அதிகாரம், உன் பொருளாதாரம், உன் சொத்து சுகம் எல்லாம் நீ தேடிய ஒன்றல்ல, நான் உனக்கு கொடுத்தது. எதுக்கு கொடுத்திருக்கிறேன்? நீ எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், உன்னை கொண்டு ஒரு சமூக மாற்றம் ஏற்படணும்னு கொடுத்திருக்கிறேன். அதனால அல்லாஹுடைய பெயரை உச்சரிங்க, அதிகமாக திக்ர் செய்யுங்க, தஹஜ்ஜுத்ல செய்யுங்க, மெதுவா செய்யுங்க, சத்தமா செய்யுங்க, மனசுக்குள்ள செய்யுங்க, தனிமையில செய்யுங்க. அப்படியே அல்லாஹோட பேசுங்க, முனாஜாத் பண்ணுங்க, முனாஜாத் பண்ணுங்க. இன்னைக்கு தான் நான் படித்தேன் ஒரு புத்தகம், த சூப்பர் கம்யூனிகேஷன் ஆஃப் சப்கான்சியஸை பற்றி ஒரு ஆய்வு புத்தகம் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் அவங்க சொல்கிறாங்க, யார் தனிமையில் பேச ஆரம்பிக்கிறோம் அவன் தான் உலகத்தில் மிக சிறந்த தலைவராக மாறுறான்னு சொல்கிறான் சப்கான்சியஸில். அதனால தான் சொல்கிறாங்க, திக்ர்கள் செய்யுங்க, அல்லாஹ்விட்ட பேசுறது. நம்ம எப்போ திக்ர்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ நீங்கள் மிகப்பெரிய தலைமைக்கு வருவீங்க. ஆனால் உணர்வு ரீதியாக செய்யணும். அல்லாஹுடைய பெயர் அப்படியே மெதுவாக சொல்லணும், தனிமையில் உட்காந்து. பவர் ஆஃப் சைலன்ஸ் அது. அப்போ ஈமானிய இன்பத்தை நம்ம அடைய முடியும். 4வது, அதிகமாக துவா செய்யுங்க இந்த மாதங்கள்ல. யா அல்லாஹ், இந்த மாதத்தை எனக்கு கொடுத்துரு, உனக்காக இந்த மாதம் முழுக்க நான் நோன்பு வைக்கணும், உனக்காக நின்று வணங்கணும், உன்னுடைய பேர்ல தான தர்மங்கள் செய்யணும், என் குழந்தைகளுக்காக, என் சமூகத்துக்காக நான் துவா செய்யணும், என் துவாக்களை ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா செய்யுங்க இந்த மாதங்கள்ல. மாதத்துக்கு முன்னாடி நம்மளை தயார் பண்ணிக்கணும். இந்த 4 நிலைகளை கொண்டுதான் ஈமானிய இன்பத்தை அடைய முடியும். ஒன்று, இபாதாத்துகள் மீது கவனமாக இருங்க, உணர்வு ரீதியாக இபாதத் செய்யுங்க. தக்பீர் கட்டி எங்கேயாவது போயிடாதீங்க. அந்த இபாதத்தை சரி செய்யணும், உணர்வு வரணும்னா நீங்க கேட்கிற அளவுக்கு சப்தமிட்டு ஓதுங்க. தனிமையில் தொழுகும் போது நீங்க கேட்கிற அளவுக்கு, வெளியே கேட்கக்கூடாது, நீங்க கேட்டுக்கணும். இதெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க இமாம்கள், ஷேக்மார்கள் பயிற்சி கொடுக்குறாங்க, எப்படி நம்ம இபாதாத்துகளை சரி செய்யணும், எப்படி சரி செய்யணும். 2வது, டெய்லி குர்ஆன் ஷரீஃப் ஓதுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு பக்கமாவது அர்த்தத்தோடு படிங்க. அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன பேசுறான், என்ன கேட்கிறான், என்ன சொல்றான், அர்த்தத்தோட படிங்க. நீங்க படிச்சு பாருங்களே, கண்கள்ல தண்ணியா கொட்டும். குர்ஆனை படிக்க படிக்க ஆற்றல் மிக்க சமூகமாக நாங்கள் மாறுவோம். நாங்கள் பின்தங்கி போனதனுடைய மிகப்பெரிய காரணம், குர்ஆனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம். அரபு நாடுகளில் இன்னைக்கு நான் சமீபத்தில் போயிட்டு வந்தேன், அரபு மொழி பேசுறாங்க, குர்ஆனை பார்த்து படிக்க தெரியல. அரபு மொழி குழந்தைகள் சிரியாவில் இன்னைக்கு. அல்லாஹ் எவ்வளவு பெரிய கை சேதம் இது. அல்லாங்கிற வார்த்தையை படிக்க தெரியல அரபு குழந்தைகளுக்கு. அல்லாங்கிற வார்த்தை எழுதி காட்டுறாங்க. எவ்வளவு பெரிய கை சேதத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம். நாம நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படியாவது குர்ஆனை கற்றுக் கொடுங்க. நாங்க மௌத்துக்கு முன்னாடி குர்ஆனை பார்த்து ஓதணும்னு உறுதி கொள்ளுங்க. வெக்கப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் அக்பர்.
நான் ஒரு நபரை தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு வயதான நபர், ஒரு 60 வயது இருக்கும் அவருக்கு. நான் ஒரு நிகழ்வுக்கு அங்கே போகும்போது என்கிட்ட வந்து சொன்னார், மௌலானா நான் குர்ஆன் ஹாஃபிஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு துவா செய்யுங்க மௌலானா, நான் ஹாஃபிஸ் ஆக ஆசைப்பட்றேன்னு சொன்னார். நான் அங்கே ஒரு சின்ன மதரசாவில் அவரை அறிமுகப்படுத்தினேன். அவர் டெய்லி 4 கிலோமீட்டர் சைக்கிள்லேயே வந்து ஓதிட்டு போனார். ஓதிட்டு ஒரு உஸ்தாது கற்றுக் கொடுத்தார். மாஷா அல்லாஹ் 6 ஜூஸ் மனப்பாடம் பண்ணார். மௌத்தா போயிட்டார் அவர் 6 ஜூஸில். நான் அது சமீபத்தில் சந்தித்தேன் அந்த அதிர்த்தை. மௌலானா நீங்கள் ஒரு ஆளை அறிமுகப்படுத்தினீங்களே, நான் அவரை கனவுல பார்த்தேன் மௌலானா, மௌத்தா போயிட்டாரு, கனவுல பார்த்தேன், சொர்க்கத்தில் கனவுல பார்த்தேன் மௌலானா. குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிஸாக்களுடைய கூட்டத்தை தான் அவர் இருக்கிறத நான் பார்த்தேன் மௌலானா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கேட்கும் போது எனக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு அவ்வளவு ஷுக்ர் செய்ய தோணுச்சு. நீங்க ஆரம்பிங்க, அல்லாஹ் பொறுப்படுத்துக்குவோம். குர்ஆன் ஆரம்பிங்க, குர்ஆனை விட்டுறாதீங்க. 4வது நல்ல திக்ருகள் செய்யுங்க, நல்ல திக்ருகள் செய்யுங்க அவசியம். 4வது துஆக்கள் செய்யுங்க. துஆக்கள் மொத்தம் 5 வகைப்படும். துஆக்கள் மொத்தம் 5 வகைப்படும். ஒரு வகை துவா இருக்கு, நம்ம கேட்ட உடனே அல்லாஹ் கொடுத்துருவான். இது ஒரு வகையான துவா. இது ஒரு வகையான, நம்ம கேட்போம் நாளைக்கு கிடைச்சிடும். இன்னொரு வகை துவா இருக்கு, நம்ம ஒரு தடவை கேட்போம் கிடைக்காது, 10 தடவை 20 தடவை 50 தடவை கேட்டால் தான் கிடைக்கும். இது 2வது வகை துவா. 3வது துவா இருக்குது, நம்ம ஒன்று கேட்போம் அல்லாஹ் வேற ஒன்று கொடுப்பான். நம்ம ஒன்று கேட்போம் அல்லாஹ் வேற ஒன்று கொடுப்பான். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ராவுக்கு போறாங்க சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு. அங்கே போனால் மக்கா வாசிகள் தடுத்துட்டாங்க, வரக்கூடாது, அடுத்த வருஷம் வாங்க. எல்லாரும் குதிச்சு எழுதுனாங்க, சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி. அதுலேயும் குறிப்பாக உமர் அலிதா சொன்னாங்க, அல்லன்த நபியும், நீங்கள் நபியா, நீங்கள் ஊன்னு சொல்லுங்க, என்ன இவ்வளவுக்கு அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்டாங்க, கோவப்பட்டு கேட்டாங்க. எல்லாரும் திரும்பி போகும்போது அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, நபியே நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு. சஹாபாக்களுக்கு புரியல. நான் அடுத்த தடவை யார் ரசூலல்லாஹ் நீங்கள் உம்ராவை கேட்டீங்க, நான் மக்காவையே கொடுத்துட்டேன்னு மக்காவை கொடுத்துட்டான். வாழ்க்கையில் அப்படித்தான். சில நேரம் நம்ம ஒன்று கேட்போம் அல்லாஹ் வேற ஒன்று கொடுப்பான், அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். 4வதா இதுவாக இருக்குது, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும், தரவே மாட்டான், ஒன்றுமே கிடைக்காது, மௌத்து வரையும் கிடைக்காது. இதுவும் பதில் தான், அமைதியாக இருக்கிறதும் பதில் தான். 5வது ஒன்று இருக்கு, மஹ்ஷருடைய தினத்தில் மக்களெல்லாம் நம்ம ஒன்று கூடி இருக்கும் போது சில மக்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை வாரி வாரி கொடுப்பான், வாரி வாரி கொடுப்பான். அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் கேட்போம், யா அல்லாஹ் இது இந்த நன்மைகள் நாங்கள் செய்யவே இல்லையே, எப்படி எங்களுக்கு கிடைச்சிச்சு? அப்போ அல்லாஹ் மலக்குமார்கள் சொல்லுவாங்க, எதுவெல்லாம் நீங்க உலகத்தில் கேட்டு கொடுக்கப்படவில்லையோ அதற்கு பகரமாக இந்த நன்மைகள் கொடுக்கப்படுது. நம்ம எல்லாம் சொல்லுவோமா, யா அல்லாஹ் என்னுடைய துவாவை எல்லா துவாவையும் நீ மறுத்திருக்கலாமே, அதற்கு பகரமாக நன்மைகளை நான் கொட்டி கொட்டி வாங்கியிருப்பேனே. அதனால துவாக்கள் நிறைய செய்யுங்க, அல்லாஹ் நித்தியம் பதில் கொடுப்பான். அல்லாஹ் ஒருபோதும் மறுத்திட மாட்டான். லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ். எந்த நிலையிலும் வாழ்க்கையின் மீது நிராசை அடைஞ்சிடாதீங்க. முடியலை, கஷ்டமாயிருச்சு, அவ்வளோதான் நினைக்காது. போராடுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, முறையிடுங்க, அவன்கிட்ட நெருக்கமாக முயற்சி செய்யுங்க. அப்போ நம்முடைய இந்த ரமதானுடைய மாதங்களுக்கு முன்பதாக முதலாவதாக ஈமானிய வலிமைப்படுத்துங்க. 2வது உங்களுடைய மனதை வலிமைப்படுத்துங்க. உங்க நஃப்ஸுக்கு பயிற்சி கொடுங்க. இப்பையிலிருந்தே ஷைத்தானுக்கு தான் விலங்கு இருக்கு, நஃப்ஸுக்கு விலங்கு இல்லை. ஷைத்தானுக்கு தான் விலங்கு இருக்கு. ரமதானுடைய மாதங்கள்ல ஹதீஸுகள்ல வருது நமக்கு. நஃப்ஸுக்கு ஷைத்தானை விட 70 மடங்கு ஆற்றல் படைத்தது நஃப்ஸ் தான். அந்த ஷைத்தானை வழிகெடுத்ததே அந்த நஃப்ஸ் தான். நஃப்ஸுக்கு பயிற்சி கொடுங்க. இமாம்கள் சொல்லி கொடுக்குறாங்க, நஃப்ஸுக்கு பயிற்சி எப்படி கொடுக்கறது? ஒரே பயிற்சி, இபாதத் என்ற சுமையை தூக்கி அது மேல வைங்க. அது கெஞ்ச அமல் செய்யும். அது கெஞ்சும் நம்மள்கிட்ட. தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்காத, தான தர்மம் செய்யாத, உறவுகளோடு சேர்ந்து வாழாத, அவனுக்கு அன்னைக்கு அப்படி சொன்னா இப்படி சொன்னா எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். எதெல்லாம் அது சொல்லுதோ அதுக்கெல்லாம் மாறு செஞ்சுக்கிட்டே வாங்க, தானாக அது நமக்கு அடிமையா போயிடும். இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நஃப்ஸ் என்ற கடிவாளத்தை நீ கட்டி போடவில்லை என்றால் அது உன்னை நரகத்தினுடைய வாசல்ல கொண்டு போய் நிப்பாட்டிடும். நஃப்ஸ் என்ற கடிவாளத்தை நீ இறுக்கி பிடிக்கவில்லை என்றால் அது நிச்சயமாக உன்னை நரகத்தினுடைய வாசல் போய் நிப்பாட்டிடும், ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால 2வதாக நஃப்ஸை கட்டுப்படுத்துங்க, நஃப்ஸை பயிற்சி கொடுங்க, நஃப்ஸுக்கு பயிற்சி கொடுங்க. நஃப்ஸுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கிறது? அமல்கள் மூலமாக, இபாதாத்துகள் மூலமாக, நம்மளை பக்குவப்படுத்துவதன் மூலமாக, இதை கொண்டுதான் பயிற்சி கொடுக்க முடியும். 4 விஷயங்களை குடும்பங்கள்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க. 1, பாவங்கள்ல தவிர்ந்து கொள்ளுங்க. பாவங்கள் செய்யாம இருக்கும் காலமெல்லாம் பாவங்களை நம்ம அப்படியே தவிர்ந்து கொள்ள முயற்சிக்கும் போது நஃப்ஸ் தானாக அடங்கும். இந்த மாதத்துல போய் இந்த மாதத்திலையும் அல்லாஹ் பாதுகாக்கணும் பாவங்கள் செய்யறோம். இந்த மாதத்திலையும் கடைக்கடையா சுத்துறோம்,
கடையாக சுற்றுறோம். இந்த மாதம் நம்ம கிடைக்காம போயிருமே, இந்த மாதத்தை எப்படி அனுபவிக்கணும்? அந்த மாதங்கள்லையும் தவறுகளை செஞ்சு தவறான விஷயங்கள், தவறான பார்வைகள், தவறான பேச்சுக்கள், பாவங்கள்லாம் தவிர்த்து கொள்ளுங்க. மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா 6 சென்ஸ் கொடுத்துருக்கான். 6 சென்ஸ், 6 அறிவுன்னு சொல்றோம்ல, இந்த 6 அறிவையும் பாதுகாத்தல் தான் நஃப்ஸை கட்டுப்படுத்துதல் அர்த்தம். ஒன்று, பார்த்தல் என்பது ஒரு அறிவு, கேட்டல் என்பது ஒரு அறிவு, பேசுதல் என்பது ஒரு அறிவு, நுகருதல் என்பது ஒரு அறிவு, தொடுதல் என்பது ஒரு அறிவு, சிந்தித்தல் என்பது ஒரு அறிவு. இது பேர் தான் 6 அறிவுன்னு சொல்லுவாங்க. இந்த 6 அறிவையும் தயவு செய்து ரமலானுடைய மாதங்களுக்கு முன்பதாகவே பக்குவப்படுத்தி கொள்ளுங்க. கெட்டதை பார்க்கறது, கெட்டதை பேசுறது, கெட்டதை யோசிக்கிறது, கெட்டதை சிந்திக்கிறது எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்க. ரமலானுடைய இன்பத்தை நாம் அடைய முடியும். அதுக்கு தான் ரமலான். ரமலானுடைய நோம்பினுடைய காரணமே நஃப்ஸுக்கு பக்குவம் தான், நஃப்ஸுக்கு பயிற்சி தான். ஆனா என்ன ஆகுது? வெற்று வயிறாக காஞ்சு போன மனிதர் மாதிரி ஆயிடுறோம். கண்டதை பார்த்துறோம், கண்டதை பேசுறோம், கண்டதை கேட்கிறோம். நம்முடைய நோன்பு என்ன ஆகும்னு சொல்ல முடியல. அதனால நம்முடைய நோன்புக்கு ரமலானுக்கு முன்னாடியே நம்முடைய நஃப்ஸை பக்குவப்படுத்த முயற்சி செய்யுங்க. மிக முக்கியமானது. பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கோழைகளாக நாங்க மாறிடுவோம். எப்ப நம்ம பாவங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோமோ வாழ்க்கையில கோழைகளாக மாறுவோம். உண்மை புரியாது, ஹக்கு விளங்காது, எதை நோக்கி நகர்றோம்னு தெரியாது. வைன்னஹால கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின், பாவங்களோடு தொழுகை ஒருபோதும் இன்பமாகாது. பாவிகளுக்கு தொழுகை இனிக்காது, பாவிகளுக்கு குர்ஆன் இனிக்காது. நான் வீட்டுக்கு போனேன், என் மனைவி நல்ல முட்டையெல்லாம் போட்டு வட்டலாப்பம் செஞ்சு, வட்டலாப்பம் சாப்பிட்ருப்பீங்க, வட்டலாப்பம் செஞ்சு கொடுத்தாங்க. நான் எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு என் மனைவிட்ட கேட்டேன், என்னப்பா வட்டலாப்பம் கசக்குதுன்னு கேட்டேன். வட்டலாப்பம் கசக்குது. இப்போ என் மனைவி பக்கத்தில் வந்து என் கழுத்தில் கை வச்சு, நெத்தியில் கை வச்சு சொன்னாங்க, உங்களுக்கு உடம்பு சுடுது, காய்ச்சடிக்குது, அதனால வட்டலாப்பம் கசக்குது. நம்முடைய தொழுகை கசக்க காரணம், நம்முடைய இபாதாத்துகள் கசக்க காரணம், நம்முடைய குர்ஆன் கடினமாக இருக்க காரணம், நம்முடைய உள்ளத்துக்குள்ள நோய் இருக்கு. நோய் அகற்றாம அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா பிதக்வாஹா ஸக்கிஹா வ அன்த கைரும் மன் ஸக்காஹா வ அன்த வலியுஹா வ மௌலாஹா. அந்த துஆவை உங்க ஹஜ்ரத்திட்ட கேட்டு எழுதி வாங்கிச்சங்க எல்லாரும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒரு 3 துஆக்கள் செய்யணும். அதுல இந்த ஒரு துஆ மிக முக்கியமான, ரமதானுடைய மாதங்கள்ல அதிகமாக கேட்க வேண்டிய துஆ. அதுல மிக முக்கியமான இந்த துஆ ஹஜ்ரத்திட்ட எழுதி வாங்கி மனப்பாடம் செய்யுங்க. இந்த மாதங்கள்ல என் வாழ்க்கையில இந்த மாற்றம் எனக்கு வரணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தை கொண்டு வாங்க. இந்த மாதங்கள்ல 4 வீடுகள்ல 4 விஷயங்களை கடைபிடிங்க உங்க நஃப்ஸை பக்குவப்படுத்துறதுக்கு. ஒன்று, மக்களிடத்தில் அன்பாக பேசுங்க, அதிகாரமா பேசாதீங்க. மனைவிட்ட அன்பா பேசுங்க, கணவர்கிட்ட அன்பா பேசுங்க, குழந்தைகள்கிட்ட அன்பா பேசுங்க, உறவுகள்கிட்ட அன்பா பேசுங்க. அன்பை கொண்டுதான் ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டோ அடுத்தவர்களுடைய குறைகளை பார்ப்பதை கொண்டோ ஒரு சமூக கட்டமைப்பு ஏற்படாது. தயவு செய்து நான் சொல்றேன், அடுத்தவங்களுடைய குறைகளுக்கு பின்னால் நமக்கு போனா நமக்கு நல்ல மௌத்து வந்ததாக சரித்திரம் இல்லை. அடுத்தவங்க பின்னாடி போகாதீங்க. ஒரு மனிதர்கிட்ட ஒரு குறை இருக்குதா, தைரியம் இருந்தா நேரா அவர்கிட்ட சொல்லுங்க, நீ உன்னை மாத்திக்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. அவரை குறைய போய் உலகம் முழுக்க சொல்லாதீங்க. இல்லைன்னா அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ் என் மனைவிக்கு இந்த குறை, என் கணவருக்கு இந்த குறை, என் குழந்தைகிட்ட இந்த குறை, என் நண்பர்கள்ட்ட இந்த குறை, யா அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்துடைய வாசலை திறந்து கொடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட முறையிடுங்க. மாத்த போறது அவன் தான். மனிதர்கள்ட்ட புலம்புறத முதல்ல நிப்பாட்டிட்டு அல்லாஹ்ட்ட புலம்பக்கூடியவங்களாக நாங்க மாறணும். நம்முடைய ப்ராப்ளமே என்னன்னா மனிதர்கள்ட்ட தான் புலம்புறோம், அல்லாஹ்ட்ட புலம்புறது இல்லை. மனிதர்கள்ட்ட புலம்பிக்கிட்டே இருக்கும், அது சரியில்லை, இது சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் வீட்டுக்காரர் சரியில்லை, என் புள்ள சரியில்லை, அவங்க இப்படி சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி வாழ்க்கையே நரகமா மாத்திக்கிட்டு இருக்கும். மக்கள்கிட்ட அன்பாக பேசுங்க, இந்த நஃப்ஸை பக்குவம் அடையும். இப்போ சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நான் உங்க கூட சொர்க்கத்தில் இருக்கணும், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நபி அழகா சொன்னாங்க, மக்களிடத்தில் சிரித்த முகமாக சிரித்து பேசி நீ என் கூட சொர்க்கத்தில் இருக்கலாம்னு சொன்னாங்க. நம்ம சிரித்து பேசுறோமா? மனைவிட்ட வீட்டில் வெளியில கணவர் சிரிச்சு பேசுவார், வீட்டுக்கு வந்தா மனைவிட்ட இப்படித்தான் இருப்பார். அதே மாதிரி மனைவிமார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் வீட்டுக்கு வந்தோடனே முகமலர்ச்சியாக அவங்களை வரவேற்கிறோமா? வந்துட்டியா, படா படுத்தி சாவடிச்சிட்டீங்களே. வாழ்க்கை எப்படி இனிக்கும்? அன்பு செலுத்துங்க, சிரித்த முகமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க, ரசனையாக குடும்பத்தை ரசிக்க ரசிக்க வாழுங்க. முதல்லலாம் ஹாஜியார் மவுத்து ரொம்ப தூரமா இருக்கும் ஹாஜியார், இன்னைக்கு மவுத்து ரொம்ப நெருங்கிடுச்சு, ஷார்ட் ஆயிடுச்சு. நேற்று பேசுகிறோம், இன்னைக்கு கேட்டால் மவுத்தாயிட்டு ரொம்ப நெருங்கி போச்சு.
சின்ன சின்ன வயசுள்ள மனிதர்கள்லாம் மூத்தா போயிடுறாங்க. சின்ன சின்ன வயசு 35 30. ஆட்டோவில் போய் நண்பர் ஒருத்தவர் காயல்பட்டினங்கார் ஃபாரின்லேருந்து வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போய் காயல்பட்டினம் போய் அங்கேருந்து வீட்டிலேருந்து ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு போயிருக்காரு. ஆட்டோவில் இறங்கணுன்னு உயிர் போயிடுச்சு. வெறும் 39 வயசு. அல்லாஹ் பாதுகாக்கணும். வாழ்க்கை வெரி ஷார்ட். இந்த வாழ்க்கையில் அன்பை வெளிப்படுத்துங்க, சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. இந்த ரமதானுடைய மாதங்களில் மன திருப்தியாக வாழுங்க. நேசிங்க, மனைவியை நேசிங்க, கணவரை நேசிங்க, அத்தாவை நேசிங்க, அம்மாவை நேசிங்க. எல்லாத்தையும் நேசிச்சு அல்லாஹ் நம்மை நேசிப்பதை போல மனிதர்களை நேசிங்க. அல்லாஹ் நம்மை மன்னிப்பதை போல மனிதர்களை மன்னிங்க. யோசிச்சு பாருங்க. சிரித்த முகமாக இருங்க. 2வது, வாழ்க்கையில் அக்செப்டன்ஸ். வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. மனம் பக்குவம் அடையணும்னா 2வது மிக முக்கியமானது, நமக்கு எது கிடைச்சதோ அது சிறந்ததுன்னு எண்ணுங்க. யோசிச்சு பாருங்க. அக்செப்டன்ஸ். அக்செப்ட் யுவர் லைஃப், அக்செப்ட் யுவர் ஃபேமிலி, அக்செப்ட் யுவர் ஹஸ்பண்ட், அக்செப்ட் யுவர் ரிலேஷன்ஸ். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகுங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். என் கணவன் சிறந்தவர், எனக்கு கிடைத்த மிக பொக்கிஷம். என் மனைவி சிறந்தவங்க, எனக்கு கிடைத்த பொக்கிஷம். என் குழந்தைகள் சிறந்தவங்க. அப்படி என்னமே நமக்கு வரமாட்டேதான். எப்ப பார்த்தாலும் நான் அப்படி ஆயிருப்பேன், இப்படி ஆயிருப்பேன், நான் அதை போயிருப்பேன், இதை இப்படிதான் பேசுறோமே தவிர எது எனக்கு இருக்குதோ அது ஆகச் சிறந்தது. யா அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும்னு சொல்றமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ அப்படி சொல்ல, நான் கொட்டி கொட்டி கொடுக்குறேங்கிறா. சொல்ல மாட்டேங்கிறோம். லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். எனக்கு நன்றி செலுத்து, நான் உனக்கு அதிகப்படுத்துறேன். யோசிச்சு பாருங்க. வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுங்க எல்லாத்தையும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. 3வது, எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க. யாரையும் தண்டிக்க ஆசைப்படாதீங்க. இந்த மனதை பக்குவப்படுத்தணும்னா மன்னிக்கக்கூடிய தன்மை மிக முக்கியமானது. நஃப்ஸ் செத்து போயிடும். நம்மெல்லாம் மலம் சுமக்கக்கூடிய உடல் ஹாஜியார். நான் இப்போ மௌத்தா போயிட்டேன்னா ஒரு 3 மணி நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிடும். 3 மணி நேரத்தில், ஒரு 5 மணி நேரத்தில் எல்லாரும் வந்துடுவாங்க. அதிகபட்சம் ஒரு ½ டேல எங்கள் ரிலேஷன்லாம் வந்துடுவாங்க. அதிகபட்சமாக ஒரு நைட்டுக்குள்ளே என்னை எடுத்துருவீங்க. எடுத்து அப்போ எடுக்கும்போது என் பேர் ஹலீல்னு சொல்ல மாட்டீங்க, என் பேர் மையத்துன்னு தான் சொல்லுவீங்க. மையத்தை எப்போ எடுக்கிறீங்க, ஹலீலை எப்போ எடுக்கிறீங்க கேட்பீங்க, மொரானாவை எப்போ கேட்க மாட்டீங்க. மையத்தை எப்போ எடுக்க போகிறோம்? நம்ம எல்லாம் மலம் சுமக்கக்கூடிய உடல். நமக்கு என்ன பெருமை, நமக்கு என்ன போட்டி, நமக்கு என்ன பொறாமை? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஒன்று கண்ணுடைய நரம்பு இருக்குது. நரம்பு, இந்த நரம்பு கண்ணுக்கு மேலே ஒரு நரம்பு இருக்குது. அந்த நரம்பு வேலை செய்யலைன்னா கண்ணு 3 திறக்க முடியாது. நடந்து போகும்போது என்னுடைய கட்டவரில் அங்கே மோதிருச்சுன்னா அவ்வளோதான், உயிர் போயிடும். எனக்கு வலி தாங்க முடியாது. மனிதன் பலகீனமானவன், ஆனால் பேச்சு அதிகம். நம்ம அதனால பாதிக்கப்படுறோம். அதனால மக்களை மன்னிச்சிடுங்க. அல்லாஹ் நம்மளை எப்படி மன்னிக்கிறான் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பாவம் செய்கிறோம் நம்ம. ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறோம் ஆஜியா. ஆனால் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்கான். மலக்குமார்கள்ட்ட திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் ஒவ்வொரு அடியாருடைய நன்மை தீமைகள் எடுத்து கொடுக்கப்படும், அல்லாஹ்ட்ட காட்டப்படும். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? மன்னிச்சிடு, மன்னிச்சிடு, இவனை மன்னிச்சிடு சொல்லிக்கிட்டே இருப்பான் அல்லாஹ். 2 நபர்களை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒன்று அவனுக்கு ஷிர்க் வைத்தவங்க, அவனுக்கு இணை வச்சவங்க. 2வது உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்தவங்க. எவ்வளவு அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். திருமதியில் இன்னொரு ஹதீஸ் வருது, எனக்கு நான் அந்த ஹதீஸை படித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 2 நபர்களை அல்லாஹ் கேள்வி கேட்குறான். 2 நபர்களை கூப்பிட்டு, 2 நபரும் பெரும் பாவிகள். 2 நபரையும் அல்லாஹ் நரகத்துக்கு இழுத்துட்டு போக சொல்றான். நரகத்துக்கு போங்கிறான். அதுல ஒரு மனிதன் அல்லாஹ்வை திரும்பி பார்த்துக்கிட்டே போறான். சொல்றாங்க. ஸோ 3வது, நம்முடைய நஃப்ஸை பக்குவப்படுத்தணும் அப்படின்னா மக்களை மன்னிக்கக்கூடிய தன்மைகளை நம்ம உருவாக்கிக்கணும். எல்லாத்தையும் மன்னிக்க பழகணும். அல்லாஹ் நம்மளை எப்படி மன்னிக்கிறான்? எல்லா தவறுகள் செய்தாலும் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த மனிதன் நாளைக்கு திருந்திடுவான், நாளை கழிச்சு திருந்துவான், அடுத்த நாள் திருந்துவான், நமக்கு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நாம அத்தாவை மன்னிக்கிறோமா, மனைவியை மன்னிக்கிறோமா, நண்பர்களை மன்னிக்கிறோமா? யோசிச்சு பாரு. சமீபத்தில் போன வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறது ஒரு ஹாஜியார் என்கிட்ட வந்தார். மௌலானா, நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், துவா செய்யுங்கன்னு என்கிட்ட சொன்னார். ஹஜ்ஜுக்கு போகிறேன், துவா செய்யுங்க மௌலானான்னு சொன்னேன். அவசியம் ஹாஜியார், உங்களுக்காக நிறைய துவா செய்கிறேன். எல்லாத்துட்டையும் சொல்லிட்டீங்களான்னு கேட்டேன். நான் உறவுகள்கிட்டலாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் மௌலானா அப்படின்னு சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்க ஹாஜியார், சொல்லிட்டீங்களா? என் தங்கச்சிட்ட மட்டும் சொல்லலை மௌலானா, என் தங்கச்சிட்ட சொல்லலை. நான் கேட்டேன், ஏன் ஹாஜியார்? இல்லை 16 வருஷம் சண்டை மௌலானா, 2 பேரும் பேச மாட்டோம். நாங்கள் அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியும் பேச மாட்டோம். நான் சொன்னேன், தயவு செய்து சொல்லிட்டு போங்க ஹாஜியார். ரத்த சொந்தங்கள்ல ஹாஜியார்
பெண் இரத்த சொந்தம் மிக முக்கியமானது. இரத்த சொந்தத்துல கூட பிறந்த பெண் இரத்த சொந்தம் மிக முக்கியமானது. நம்முடைய நோய் நொடி இல்லாத திடீர் மரணங்களை விட்டும் மோசமான நோய்களை விட்டும் பாதுகாக்க பெறணும் அப்படின்னா உறவுகள்ல மிக முக்கியமானது, இரத்த சொந்தத்துல மிக முக்கியமானது கூட பிறந்த தங்கச்சி, அக்கா. எங்க உஸ்தாத் அடிக்கடி கலீல் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமான உறவுகள்னு சொல்லுவாங்க. அவங்கள பேணுவதை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அவங்கள பேணலைன்னா வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்னதான் ஆஜியா நம்முடைய வீட்டுக்கார அம்மாவுக்கு என்னதான் நீங்க லட்ச லட்சமா வாங்கி கொடுத்தாலும், அவங்க அண்ணன், எங்க வீட்டுக்காரவங்க, அவங்க அண்ணன் என்னைக்காவது வந்துட்டு போவார், நீங்க மச்சனை 4 பிஸ்கட் பாக்கெட்டும் ஒரு பேனா வாங்கிட்டு வருவான் ஆஜியா. நைட்டு தூங்கவே விட மாட்டாங்க முன்னாடி. நைட்டு முழுக்க என் அண்ணன் பிஸ்கட் பாக்கெட்டு ஃபாரின்ல இருந்து அவங்க கிட்ட முக்கத்துல வாங்கிட்டு இருப்பாரு. ஆனா என் வீட்டுக்காரம்மா என்ன செய்யும், பாருங்க பேனா பார்த்தீங்களா, இப்படி வாழ்க்கையில பார்த்துருக்கீங்களாம்பா, என் பேனா பார்த்துக்க, அந்த பேனா பார்த்துருக்கீங்களா. அந்த உறவு ரொம்ப இனிமையான உறவு ஆஜியார். கூட பிறந்த அக்கா, கூட தான் பிறந்த தங்கச்சி, அது நம்ம அண்ணன் தம்பி போய் அவங்கள போய் சந்திக்கும் போது அவங்களுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இருக்குதே, பெரும் மகிழ்ச்சி. நிறைய பேர் அதை அனுபவிக்க மாட்டேங்கிறோம் ஆஜியார், தூரமாயிடுறோம், சண்டை போட்டுடுறோம். நான் சொன்னேன் சந்திச்சுட்டு போங்க ஆஜியார்னு சொன்னேன். அவர் இல்லை மௌலானா சண்டை வந்துடும் போனா அப்படின்னாரு. இல்லை ஆஜியார் நீங்கள் அவசியம் பார்த்துட்டு போங்கன்னு சொன்னேன். அடுத்த நாள் லொஹூருக்கு வந்தார் ஆஜியார். சின்ன பிள்ளை மாதிரி கட்டி பிடிச்சி அழுதார் என்கிட்ட. அழுதுட்டு சொன்னார், மௌலானா நீங்கள் சொன்ன மாதிரி என் தங்கச்சி வீட்டுக்கு போனேன், யோசிச்சுக்கிட்டே தான் போனேன், சண்டை வந்துடுமோ நினச்சி போனேன். கதவை தட்டணுன்னு என் தங்கச்சி தான் கதவை திறந்தா, கட்டி பிடிச்சி என்னை ஓன்னு அழுதுட்டா மௌலானா. என் தங்கச்சி கட்டி பிடிச்சி ஓன்னு அழுகுறா. சொல்றா தங்கச்சி, அண்ணே என்னைக்கு நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டனோ அன்னையில இருந்து இன்ன வரையும் நான் தஹஜ்ஜத்துல துவா செய்யறேன், அல்லாஹ் எங்க அண்ணனை வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்லி. அல்லாஹ் என் துவாவை கபூல் செஞ்சுட்டான். அப்படின்னு என் தங்கச்சி என்ன நான் அழுது எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு, மாஷா அல்லாஹ் மௌலானா இப்ப நான் ஹஜ்ஜுக்கு போறேன், இப்படியே மௌத்தா போனாலும் நல்லதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னார். வாழ்க்கையில ஹாஜியார் எல்லாரும் நல்லவங்க தான், யாரும் கெட்டவங்க எல்லாம் கிடையாது. உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாரும் நல்லவங்க தான், சிறந்த மக்கள் தான். ஒரு சில நேரங்கள்ல ஆசைகளின் காரணமாக, சூழ்நிலைகளின் காரணமாக மனிதன் தீய சைத்தானால் தூண்டுதலால் அவன் தவறு செய்யறான். யாரும் கெட்டவங்க கிடையாது, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, மன்னிக்க ஆரம்பிங்க. ஃபத்தஹ் மக்காவுடைய முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்காங்க. அங்கிருந்து வலீத் இப்னு வலீத், ஹாலித் இப்னு வலீதுடைய அண்ணன் வர்றாரு. அவர் பேர் வலீத் இப்னு வலீத். அவர் வந்து முசாவா பண்றாங்க. நபி கேட்டாங்க, நீ ஹாலித் இப்னு வலீதுடைய அண்ணன் தானேன்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ், ஹாலித் இப்னு வலீதுடைய அண்ணன் தான். நபி சொன்னாங்க, உங்க தம்பியை என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு யாருன்னா, பத்ர்ல வந்தது எதிரியாக, உஹதுல வந்தது எதிரியாக, ஹந்தக்ல வந்தது எதிரியாக மட்டுமல்ல ரசூலை கொலை செய்யணும்னு வந்தவர். நபி கேட்கிறாங்க, உங்க தம்பி புரிஞ்சுக்கலையா என்னைய? நான் நல்லது தானே சொல்றேன், தப்பு ஒண்ணு நான் சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க. ஹாலித் இப்னு வலீத் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் என் தம்பி வந்துருவார். சொல்ல வார்த்தையை பாருங்க, அவர் அப்படித்தானே சொல்லல, என் தம்பி வந்துருவார் சொல்லிட்டு நேராக வலீத் இப்னு வலீத் வீட்டுக்கு போறாங்க. தம்பியுடைய வீட்டுக்கு போயிட்டு முசாவா பண்ணிட்டு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கேட்டாங்கன்னு சொன்னாங்க. நபி அவர் எந்திரிச்சிட்டாரு. நபி என்ன கேட்டாங்களா? ஆமா உங்களை தான் கேட்டாரு, உங்களுக்கு துவா செஞ்சாங்க, ஏன் உங்களை புரிஞ்சுக்கலன்னு கேட்டாங்க. அவர் அழுதார். ஹாலித் இப்னு வலீத் அழுதுகிட்டே வந்தார். யா ரசூலல்லாஹ் கையை பிடிச்சார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். பின்னர் அவருக்கு பேர் என்ன தெரியுமா? சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள்னு பேரு. எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி. அவ்வளோ பெரிய மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நேசிச்சாங்க பாருங்க. எங்க மனைவியை நேசிங்க, எல்லாத்தையும் மன்னிங்க, கணவரை நேசிங்க, குழந்தைகளை நேசிங்க, எல்லாத்தையும் மன்னிச்சு பழகுங்க. மன்னிக்க அல்லாஹ் நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான். மன்னிக்க பழகுங்க, நஃப்ஸு தானா அடங்கி போயிடும். பார்க்கிறவங்களெல்லாம் மன்னிக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா மாஷாஅல்லாஹ் நஃப்ஸு தானா கீழே போயிடும். இந்த அரகன்ட்டு கோபத்துல தான் நஃப்ஸு அடங்காப்பிடாரியா மாறுது. அதை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை தான் சூஃபியாக்கள், ஷேக்மார்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்முடைய உஸ்தாத்மார்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. மூணாவது என்ன? அடிப்படையில் கம்பல்சரி மன்னிக்கக்கூடிய தன்மை. நாலாவது சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். எதை செஞ்சாலும் எனக்கு என்ன கிடைக்கும், என்னை புகழுவாங்களா, எனக்கு சால்வை போடுவாங்களா, என்னை பேசுவாங்களா, எனக்கு காசு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த நஃப்ஸ் வளர்ந்துடும், நம்மளை மிகச்சிடும். எப்ப அதுகிட்ட சொல்லும் போதெல்லாம் நீங்க சொல்லணும், நான் உனக்காக தொழுகிற, அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். அதுகிட்ட பேசணும், நான் உனக்காக ஓதல, அல்லாஹ்வுக்காக ஓதுறேன்.
நான் உனக்காக தான தர்மங்கள் கொடுக்கல, அல்லாஹுக்காக கொடுக்கிறேன். யா அல்லாஹ் நீ பார்க்கிற சாட்சி. அல்லாஹ்ட்ட பேசணும், நஃப்ஸ்கிட்ட பேசணும். எப்ப நீங்க அதுகிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்களோ, அதற்கு மாறாக சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ, மாஷா அல்லாஹ் ஈமானிய இன்பத்தன்மை ருசிப்பீங்க. சுயநலமான மக்களை கொண்டு ஹிதாயத் பரப்பப்படவே படாது. பொதுநலமாக உம்மத்தை பத்தி யோசிக்கிறவங்களை கொண்டுதான் இந்த ஹிதாயத் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். அல்லாம ரூமி ரஹ்மத்துல்லாஹ் எழுதுறாங்க, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க? அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் துவா செஞ்சாங்க. அபூஜஹலுக்கும் துவா செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹுக்கும் துவா செஞ்சாங்க. ஆனா அபூஜஹலுக்கு இஸ்லாம் கிடைக்கல, ஹிதாயத் கிடைக்கல. உமர் ரலியல்லாஹுக்கு எப்படி ஹிதாயத் கிடைச்சிச்சு அப்படின்னு அல்லாம ரூமி ரஹ்மத்துல்லாஹ் எழுதுறாங்க. மாஷா அல்லாஹ், பெரிய ஆச்சரியமான சம்பவம் அது. ஒரு தடவை பிலால் ரலியல்லாஹு சிரமப்படுத்தப்படுறாங்க. ஒரு மண்ணுக்கு இடையில வச்சு எல்லாரும் ஷைபா எல்லாம் வந்து அவரை தூக்கி களிமண்ணில் போட்டு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சு சிரமப்படுத்துறாங்க. அவர் அஹதுன்னு சொல்றாரு, அல்லாஹ் ஒருவன் தான் சொல்றாரு. அந்த இடத்துல அபூஜஹல் அங்கிருந்து வர்றாரு. அபூஜஹல் கேட்டார், ஏன் அவரை அடிமைப்படுத்தி எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க? அவர் வந்து நம்ம மார்க்கத்திலிருந்து விலகி அஹது சொல்றாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மார்க்கத்தை பின்பற்றான்னு சொன்னோடனே சவுக்க வாங்கி அவன் 2 அடி அடிச்சாரு அபூஜஹல். இந்த அடிச்சதை உமர் ரலியல்லாஹு நடந்து போனவங்க பார்த்தாங்க, எட்டிருந்து தடுக்கல, பேசல, குரல் கொடுக்கல, எட்டிருந்து பார்த்து அந்த மனிதரை பார்த்து, அந்த மனிதரை ஏன் இவ்வளவு எல்லாரும் சிரமப்படுத்துறாங்க, அவர் பாவம் இல்லையா அப்படின்னு நினைச்சாங்கல்ல உள்ளத்துல. இந்த நினைத்ததற்காக ஹிதாயத் கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் அக்பர். மக்களை பத்தி ஃபீல் பண்ணுங்க. நம்ம நோன்பு வைக்கிறோம், நம்ம தொழுகிறோங்கிறது விஷயம் அல்ல. நம்முடைய மனைவி என்னாச்சு, நம்ம குழந்தைகள் என்னாச்சு, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க என்னாச்சு, யா அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கலையே, அவங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கலையே. யோசிங்க, குறை சொல்லாதீங்க, முடிஞ்சா சந்திங்க, கை கொடுங்க, முசாஃபஹா பண்ணுங்க, அவங்களுக்கு சின்ன வார்த்தைகளை பேசுங்க, தொழுக வரும்போது அழைப்பு கொடுங்க, குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்லுங்க, சின்ன சின்ன நன்மைகளை செய்யுங்க. உங்களுடைய கவலை அங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஒரு சின்ன கவலை போதும், சின்ன முயற்சி போதும், ஒரு சமூக கட்டமைப்பை நம்மளால உருவாக்க முடியும். அதனால வாழ்க்கையில மிக முக்கியமாக நஃப்ஸை பக்குவப்படுத்துங்க. ஒன்று, உணர்வு ரீதியா ஈமானை வலுப்படுத்துங்க. 2வது, உங்க நஃப்ஸை பக்குவப்படுத்துங்க ரமலானுடைய மாதத்துக்கு முன்பதாக. 3வது, உங்களுடைய உடலை பண்படுத்துங்க. உங்களுடைய உடலை வந்து ரமலானுக்கு முன்னாடியே சரி செஞ்சுக்கங்க. சுகரை இவ்வளோ ஏற்றி விட்டுறாதீங்க. நல்லா சாப்பிட்டு சுகரை ஏற்றிடக்கூடாது. நடக்க பயிற்சி எடுங்க, உணவுகளை கட்டுப்பட முயற்சி செய்யுங்க, சத்தான உணவுகளை சாப்பிட்டு கொள்ளுங்க. ரமலானுக்கு முன்னாடியே டெய்லி பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. இப்போ ரமலானுடைய காலங்களில் உடல் வலிமையாக இருக்கும், நோய்கள் வராது. நோய்கள் வராமல் பார்த்து கொள்ளுங்க. உடல் வலிமை மிக முக்கியமானது. இன்னைக்கு 100 முஸ்லிம்கள்ல 36 முஸ்லிம்கள் நோயாளிகள் இந்தியாவில். யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகத்திலேயே அதிகம் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய சமூகம் இஸ்லாமிய சமூகம். எல்லாம் பாதுகாக்கணும். அவ்வளவு ஆரோக்கியத்தின் மீது நம்ம கவலையே படுறதில்லை, கொஞ்சம் கூட யோசிக்கிறது. நான் பெண்களுக்கு சொல்றேன், தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை ஆரோக்கியமான வலிமையான சமூகமாக உருவாக்குங்க. அவர் பாடி இஸ் அவர் அமானா. நம்முடைய உடல் நம்முடைய அமானிதம், அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நமக்கு சில வழிமுறைகளை இமாம்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. 6 விஷயங்களை வாழ்க்கையில பின்பற்றுங்க. 1, அதிகாலை எழுந்திருக்க பழகுங்க. அதிகாலை எழுவதுதான் ஆரோக்கியத்தின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். அதிகாலை எழுந்திருக்கணும்னா நைட்டு சீக்கிரம் தூங்கணும், அப்பதான் எந்திரிக்க முடியும். எத்தனை மணிக்கு நம்ம தூங்குறோம் யோசிச்சு பாருங்க. 10 மணி, 11 மணி, 12 மணிக்கு தூங்குறோம். இந்த சமூகத்தை எப்படி வலிமைப்படுத்த முடியும்? இஸ்லாமிய ஊர்கள்லாம் ஆஜர், நான் வருத்தப்பட்டு சொல்றேன், நம்முடைய பசங்க முக்கத்துல நிக்கிறான் ஆஜர், என்ன பேசுனானே தெரியல. 10 மணி, 11 மணி, 12 மணி, எல்லா ஊர்கள்ல எல்லா மகல்லாக்கள்லையும் பாருங்க நிற்பான். அவனை கூப்பிட்டு என்னடா சொல்ல தெரியாது, சும்மா நிக்கிறேன் அப்படிமா. எதுக்குடா நிக்கிற? சும்மா நிக்கிறேன். கூப்பிட்டு பேசணும், அவனுக்கு ஒரு சின்ன சிந்தனைகளை கொடுக்கணும். உடல் பலகீனம் அடையும். இஷாவுக்கு பிறகு நல்ல விஷயம் பேசுறதே மக்ரூஹ் நமக்கு. அப்ப முதலாவது அதிகாலை எழுந்திருக்கிறது. பெண்கள் தயவு செய்து உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் ஒரு பெண் சமூகம் தான் ஒரு சமூகத்தினுடைய அச்சாணிகள், முதுகெலும்பு நீங்க தான். உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய ஈமானிய உணர்வுகளும் உங்களுடைய தியாகமும் உங்களுடைய துவாக்களும் தான் அடுத்த சமுதாயத்தினுடைய வெற்றியின் ரகசியமே அங்கத்தான் இருக்கு. ஆண்களை விட பெண்களுக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சமூக கட்டமைப்பு. நீங்க அதை புரியாத வரைக்கும், நீங்க அதை விளங்காத வரைக்கும் ஒரு சமூக எழுச்சி, ஒரு சமூக கட்டமைப்பை நம்மளால உருவாக்கவே முடியாது.
உங்களுடைய பார்வை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய துவா, உங்களுடைய தொழுகை, உங்களுடைய குழந்தைகளை பராமரித்தல், இதை கொண்டுதான் ஒரு சமூக வலிமையை ஏற்படுத்த முடியும். நான் பெண் சமூகத்துக்கு, இளைஞர் தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு சொல்றேன், உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறாதீங்க. ஷரியத்துக்கு மாறான வாழ்க்கையை தயவு செய்து வாழாதீங்க. ஷரியத் என்பது அடிமைத்தனம் கிடையாது. ஷரியத் என்பது சுதந்திரத்தின் உச்சம். நம்மளை புர்கா போட சொல்றது, பார்வைகளை பேணிக்குள்ள சொல்றது, பெண்கள் இப்படித்தான் வாழணும்னு சொல்றது அடிமைத்தனம் அல்ல, சுதந்திரத்தின் உச்சம். ஆண்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கு, பெண்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கு. ஆண்களுக்கும் உரிமைகள் இருக்கு, பெண்களுக்கும் உரிமைகள் இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாமே இஸ்லாத்துல இருக்கு. ஆண்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் தாழ்ந்தவர்கள் கிடையவே கிடையாது. பெண்கள் உயர்ந்தவர்கள், ஆண்கள் தாழ்ந்தவர்கள் கிடையவே கிடையாது. ஹுன்ன லிபாஸ் வௌத்துல் லிபாஸ் உல்லஹுன்ன. ஒரு ஆண் பெண்ணுக்கு ஆடையாகவும், ஒரு பெண் ஆணுக்கு ஆடையாகவும். அப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு இது. அதனால தயவு செய்து வீடுகளை பராமரிக்க முயற்சி செய்யுங்க. குழந்தைகளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழுங்க. எல்லா நிலையிலும் இஸ்லாமிய சமூகம் பின்தங்கி போச்சுன்னு பேசுறதை விட்டுட்டு இதை எப்படி வலுப்படுத்தணும், வீடுகள்ல இருந்து வளர்ச்சிகள் உண்டாகணும், வீடுகள்ல இருந்து மாற்றங்கள் ஏற்படணும். ரமதானுடைய மாதங்கள்ல அல்லாஹ்ட்ட அதிகமா கேளுங்க. குறிப்பாக நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை, ஹாஸ்பிட்டல் வாழ்க்கையை, மருந்து சாப்பிட்டு வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. அதுக்கு நடைமுறைப்படுத்தவும் செய்யுங்க. ஒன்று, அதிகாலை எழுந்துறீங்க. ரெண்டாவது, உடல் கழிவுகளை உடனே வெளிப்பட்டு எழுந்திருச்சு உடல் கழிவுகள் வெளியாகணும். மூணாவது, நல்ல பிரஷ் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நல்ல பிரஷிங் சென்ஸ். எந்த அளவுக்கு பிரஷிங் சென்ஸ் செய்யறோமோ அந்த அளவுக்கு எல்லா விதமான நோய்கள் இருந்து நிவாரணம் சொல்றான். எல்லா நோய்களுடைய முதல் பகுதியே வாய் தான். வாய் நாடி, வாய் முதல் நாடி, தமிழ் இலக்கியங்கள் சொல்லும். நல்ல மிஸ்வாக் செய்யறது, பிரஷிங் செய்யறது. நாலாவது, உடற்பயிற்சி செய்யணும். குறைஞ்சது 10,000 ஸ்டெப்ஸ் ஆவது நடக்கணும். ஆண்களும் சரி, பெண்களும் சரி. நடக்கிறதே இல்லை நம்ம. அதனாலதான் 36% முஸ்லிம்கள் நோயாளிகள்ங்கிறான். இந்த நியூ ஹோப் ஹாஸ்பிட்டல், சென்னையில் நியூ ஹோப் ஹாஸ்பிட்டல், அவரோட டாக்டரோட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப சொன்னாரு, மௌலானா உங்க சமுதாயத்துக்கு சிரிக்கவே தெரியாதாங்கிறாரு. அவர் சிரிக்க சொல்லிக் கொடுங்க மௌலானா. வரக்கூடிய எல்லா கேஸும் மன அழுத்தம் தான். பிரெயின் ஸ்ட்ரோக்கா இருக்கட்டும், அது ஹார்ட் அட்டாக், எல்லாம் என்னன்னா நோயா வரல, அவங்க சிரிக்காம இருக்கிறாங்க. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், அனெக்சிட்டி அதிகமா இருக்கு உங்க சமுதாயத்துல. உங்க சமுதாயத்தை சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு. இந்த உலகத்துக்கே அமைதியை நிலைநாட்ட வந்த மார்க்கத்தினுடைய சமூகத்தின் நிலைமைகளை பத்தி நான் சொல்றேன். அன்பான, பாசமான, பிரியமான, விட்டு கொடுத்து ஒரு வாழ்க்கை முறையை வீடுகளில் பெண்கள் வாழ்ந்து காட்டுங்க, ஆண்கள் வாழ்ந்து காட்டுங்க. அப்பதான் குழந்தை சமுதாயம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுவாங்க. ஒரு பெண் கணவனை எப்படி நடத்தணும், ஒரு ஹீரோவா குழந்தைகிட்ட காட்டணும். உங்க அத்தா எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா, உங்க அத்தா நமக்காக எவ்வளவு உழைக்கிறாரு தெரியுமா, அவரை நீ கண்ணியப்படுத்தணும், அவருக்கு துவாசை அப்படின்னு ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கணவன் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகள்கிட்ட அம்மாவை உயர்வா காட்டணும். அம்மா எப்படிப்பட்டவங்க, நமக்காக எவ்வளவு வேலை செய்யறாங்க, நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, நம்மளை கேர் பண்ணிக்கிறாங்க, உடம்பு சரியில்லைன்னா பாத்துக்கிறாங்க, இவ்வளவும் பண்றாங்க இல்லையா, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா. அப்புறம் ஒரு தந்தை தன் அம்மாவுடைய புகழ்ச்சிய, முன்னேற்றத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தியாகத்தை சொல்லிக் கொடுக்கணும். இப்படி குடும்பங்கள் இப்ப இன்னைக்கு இல்லை. அப்புறம் பிரஷர் தான் வரும், சண்டை தான் வரும், மன அழுத்தம் தான் வரும், நோயாளிகளை தான் மாறுவோம் நம்ம. மருத்துவத்தினுடைய நோயினுடைய முதல் நிவாரணமே வீடுகள் தான். அதே மாதிரி நோயினுடைய முதல் அடிப்படையே வீடுகள் தான். அதை நம்ம சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். முயற்சி செய்யுங்க. நல்ல உணவுகளை கொடுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். இந்த ரமதானுடைய மாதங்கள்ல நல்ல உணவுகளை நல்லா சாப்பிடுங்க. எண்ணெய் பலகாரங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. நல்ல உணவுகள் சாப்பிடுங்க, முயற்சி செய்யுங்க. நல்ல நல்ல உணவுகள், நல்ல பயிறு வகைகள், நல்ல கீரை வகைகள். சாப்பிட மாட்டாங்க தான் பிள்ளைங்க, எப்படியாவது கொடுங்க, எதையாவது செஞ்சாவது கொடுங்க, கொஞ்சமாவது கொடுங்க, முயற்சி செய்யுங்க. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பகுதி தூக்கத்தை சரிவர நிலைநாட்டணும். ரமதான் அல்லாத மாதங்கள்ல என்ன செய்யணும், சீக்கிரம் தூங்குறதுக்கு முயற்சி செய்யணும். ரமதானுடைய மாதம் அமலுடைய மாதம். தூக்கத்தின் மீது கவனமாக இருங்க. இப்படி ஒரு ஆரோக்கியமான சமூகம் இன்னைக்கு சமூகத்துக்கு தேவை. அப்ப நம்முடைய ரமதானுக்கு முன்னாடி ஒன்று, உணர்வு ரீதியாக நம்மளை ஈமான வலுப்படுத்தணும், மனம் ரீதியாக நம்மளை பக்குவப்படுத்தணும், உடல் ரீதியாக நம்மளை பண்படுத்திக்கணும். மிக முக்கியமாக நாலாவது, உறவுகளை பேணி வாழணும். இந்த மாதங்கள்ல உறவுகளோடு சேர்ந்து நம்மளால என்ன முடியும், ஜக்காத்தை கணக்கிட்டு
அல்லாஹ் என்ன நம்ம கொடுத்துருக்கிறானோ அதை நம்ம எப்படி அழகா பங்கிட்டு கொடுக்கறது, நம்முடைய உறவுகளை சரியா பேணி அவங்களுடைய சும்மா ஜகாத்தை போய் 100 ரூபா 200 ரூபான்னு கொடுக்காம ஒரு குடும்பத்தை தத்தெடுக்கிறது, ஒரு ஃபேமிலியை பொறுப்பெடுக்கிறது, அவங்க அடுத்த வருஷம் ஜகாத் கொடுக்கிறவங்களா எப்படி மாத்தணும். சரி சரி, நல்லது நல்லது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு தன்மைகளை, அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை நம்ம என்ன செய்யணும், ஏற்படுத்துறதுக்கு அந்த உறவுகளை பேணி நம்முடைய உறவுகளை சேர்ந்து வாழ்ந்து அவங்களுக்கு தேவையானதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்து அப்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணங்களோடு நாங்கள் பயணிக்கணும். லைஃப்பில் வந்தோம் சும்மா ஏதோ அசரத்து சொன்னாங்க கேட்டோம் மாதிரி இல்லாமல் மனைவிக்கு நேரம் கொடுங்க, குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்க. இன்னைக்கு சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து சில விஷயங்களை செய்யணும். ஒன்று அட்டென்ஷன். ஒரு கணவனை மனைவி கேர் பண்ணணும், அட்டென்ஷன் கொடுக்கணும், கவனப்படுத்தணும். உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு இன்னைக்கு மாஷா அல்லாஹ், நான் உங்களுக்காக துவா செஞ்சேன். எங்க அம்மா நல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா அடிக்கடி எங்க அத்தாட சொல்லுவாங்க. வேலைக்கு வருவாரு, எங்க அம்மா வெளியே நிற்பாங்க, உள்ள போனேன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப நேரம் துவா செஞ்சேங்க, லொஹருக்கு பிறகு உங்க நினைப்பு எனக்கு வந்துச்சு, ரொம்ப நேரம் நான் துவா செஞ்சேன். எங்க அம்மா எங்க அத்தாட்ட சொல்லுவாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கும். உடனே எங்க அத்தா சிரிப்பார், அவருக்கு தாங்க முடியாது சிரிப்பு, நானும் துவா செஞ்சேன் உனக்கு அப்படிப்பார் அவரும். நான் கேட்பேன் செஞ்சீங்களான்னு, செய்யலை, சொன்ன பிறகு செய்யணும்பா எங்க அத்தா, இனிமேல் செய்யணும். ஆனால் எனக்கு பெரிய என் மனைவி இப்படிப்பட்ட மனைவி கிடைச்சது எனக்கு பெரிய சந்தோஷம் சொல்லுவாங்க எங்கள் அத்தா சொல்லுவாங்க. ஒரு பெண் ஆணுட்டு அப்படி பேசணும், அட்டென்ஷன் கொடுக்கணும், அட்டென்ஷன் கவனப்படுத்தணும். குழந்தைகள் மீது அட்டென்ஷன் இருக்கணும். குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, யார்கிட்ட படிக்கிறாங்க. ஒரு அம்மாவுக்கு குழந்தைகளுடைய அட்டென்ஷன் மிக முக்கியமானது. குழந்தைகள் இன்னைக்கு 4 விதமான பாதிப்புகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. தாய்மார்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்கள மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஒன்று கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. பார்க்குற படம், யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன், சோசியல் மீடியா, நெட்ஃப்ளிக்ஸ், பிரேம், நொட்டு, லொசுக்கு எல்லாத்தையும் பார்த்து அவன் அடிமையாக மாற்றப்படுறான் சோசியல் மீடியாவுக்கு. கொஞ்சமாவது கவனிங்க, ஃபோனில் என்ன பார்க்குறான் செக் பண்ணுங்க. தனிமையில் ஃபோனை கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தாலும் சாய்ஸ் கொடுங்க, இதுதான் நீ பார்க்கணும், இப்படித்தான் இருக்கணும். இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க, கண்டுகொள்ளாம விட்டுறாதீங்க, அட்டென்ஷன் இருங்க, கவனப்படுத்துங்க. 2வது அஃபெக்ஷன், அன்பை வெளிப்படுத்துங்க, அன்பை வெளிப்படுத்துங்க. ஜுல்ஃபிகார் சாப் தாமாத் பரக்காத்து அவங்க பேசும்போது ஒரு பயான்ல சொல்றாங்க, அல்லாஹு தாலா எனக்கு கொடுத்த இவ்வளவு பெரிய அறிவு, நாலேஜ், இவ்வளவு பெரிய ஞானம் எல்லாம் நான் எடுத்துக்கொண்டதில்லை, எங்க அம்மாவுடைய துவாவால் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றாங்க. எங்க அம்மாவுடைய துவா, தஹஜ்ஜத் நேரத்தில் எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு 7 புள்ள. தஹஜ்ஜத்தில் எங்க அம்மா எந்திரிச்சு ஒவ்வொரு பிள்ளையோட பேர் சொல்லியா துவா செய்வாங்க. எங்க அம்மா எப்ப என் பேர் சொல்றாங்களோ டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்க வேணாம். சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா என்னெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களோ அதெல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான். இப்ப எத்தனை தாய்மார்கள் குழந்தைகளுடைய பேர் சொல்லி துவா செய்றீங்க? என் மகன் ஃபாத்திமா, என் மகள் ஃபாத்திமா, என் மகன் அப்துல்லா. குழந்தைகளுடைய பேர் சொல்லி துவா செய்யுங்க. அந்த துவாவை வெளிப்படுத்துங்க. நான் உங்களை விரும்புறேன், அல்லாஹ்வுக்காக உங்களை விரும்புறேன் அப்படின்னு சொல்லுங்க. கணவர்கிட்ட சொல்லுங்க, மனைவிட்ட சொல்லுங்க, குழந்தைகள்கிட்ட சொல்லுங்க. அஃபெக்ஷனை வெளிப்படுத்துங்க. வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறோம். கணவனும் வெளிப்படுத்துறதில்ல, மனைவியும் வெளிப்படுத்துறதில்ல. வீட்டுக்கு போனா சொல்லுங்க, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் சொல்லுங்க. அந்த மாதிரி கேட்க, என்ன புதுசா நீங்க நேசிக்கிறேன்னு சொல்ற, என்ன விஷயம் அவன் கேட்பாங்க. கேட்க தான் செய்வாங்க, புதுசாக கேட்க தான் செய்வாங்க. அடிக்கடி சொல்லுங்க, அடிக்கடி. நபியுடைய மனைவிமார்களும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான விஷயம். அதெல்லாம் கற்றுக்கணும் நம்ம. இஸ்லாமிய குடும்பவியலுங்கிறது சாதாரணம் அல்ல. அஃபெக்ஷனை வெளிப்படுத்துங்க, வாழ்க்கை இன்பமாக இருக்கும். ரமதான் இன்பமாக போகும். நல்லா வாங்கி கொடுங்க, என்னென்ன தேவை உங்களால் என்ன முடியுமோ வாங்கி கொடுங்க. 3வது அப்ரிசியேஷன், அடிக்கடி பாராட்டுங்க, அடிக்கடி பாராட்டுங்க. மனைவியை கணவன் பாராட்டணும், கணவனை மனைவி பாட்டானும். குழந்தைகளை, என் குழந்தை 3 நாளைக்கு முன்னாடி என் புள்ள கேட்குறான்ட்ட, அத்தான் நீங்கள் அடிக்கடி என்னை வெரி குட்னு சொல்லுவீங்க, இப்போ சொல்கிறதே இல்லை. எப்போ நீங்கள் என்னை வெரி குட்னு சொல்கிறீங்களோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பிங்கிறான் என் புள்ள, 2வது குழந்தை. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் தான் நீங்கள் சொல்லும்போது. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் சாரி கேட்டேன், சாரிப்பா, தெரியாமல் மறந்துட்டேனா, இனிமேல் சொல்கிறேன். சந்தோஷம், அப்ரிசியேஷன், பாராட்டுங்க. உலகத்தில் மக்களை பாராட்டி பாராட்டி சந்தோஷம் அடையுங்க. நீங்கள் பாராட்ட மன அழுத்தம் குறையும், நிம்மதி உண்டாகும், வாழ்க்கை அப்படி இன்பமாக போகும். நீ பேசி உங்கள் மனைவியை பாராட்டி பாருங்க,
அப்படி அப்படி நீங்க பாராட்டும் போது அவர் மூஞ்சி பார்த்துட்டு தான் போவாங்க, அங்கிட்டு போய் சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. என் கணவர் என்னை பாராட்டுறார், என் மனைவி என்ன. அவங்கள நாம பாராட்டாம யாரை பாராட்டுவா? யோசிச்சு பாருங்க. பாராட்டுங்க. 4வது, அவங்களுக்கு என்ன தேவையோ தேவையை அறிந்து செயல்பட முயற்சி செய்யுங்க. ஒரு கணவனுடைய தேவை என்ன, ஒரு மனைவியுடைய தேவை என்ன, ஒரு குழந்தையுடைய தேவை என்ன, ஒரு அத்தாவுடைய தேவை என்ன, ஒரு அம்மாவுடைய தேவை என்ன. குறிப்பாக வீட்டில் உள்ள மூத்தவங்கள் மீது கவனமாக இருங்க. முன்னோர்களை மதிக்காத எந்த சமூகமும் முன்னேறியதாக வரலாறே கிடையாது. மூத்தவங்க மீது கவனம் செலுத்துங்க, ரொம்ப கேர் பண்ணிக்கிங்க அவங்கள. இன்னுமே எங்கள் அத்தா பக்கத்தில் உட்காருவேன், எங்கள் அத்தா மடியில் படுப்பேன், நான் இப்பயும் சொல்கிறேன் மடிப்பேன். எங்கள் அம்மா எனக்கு இப்பயும் ஊட்டி விடுவாங்க. அவங்க அவ்வளோ சந்தோஷம் அடைகிறாங்க. ஒரு தடவை அல்லாஹ் அக்பர், எனக்கு இந்த பெயின், கல் பெயின் வந்துச்சு, ஸ்டோன் பெயின், வலி தாங்க முடியாமல் எங்கள் வீட்டில் படுத்துருக்கிறேன். எங்கள் அத்தா வந்து என்னை பார்க்க வர்றாங்க, ரூமுக்கு வர்றாங்க, வந்து என்னை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் என் கண்கள்னு தண்ணியாக ஊற்றுது, அவ்வளோ பெயினாக இருக்கும், அந்த ஸ்டோன் பெயின் அவ்வளோ பெயினாக இருக்கும். அப்போ எங்கள் அத்தா என்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா நீ அழுகிற, சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறிய, அழக்கூடாது, எதுக்கு அழுகிற அப்படின்னு கேட்குறாங்க. என்னைய கண்கள்னு தண்ணியாக ஊற்றுது எனக்கு, என்னை அறியாமையே. சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார், எங்கள் அத்தா வெளியே போயிட்டாங்க. நான் பீஷா போகிறதுக்காக வெளியே போகிறேன், வெளியே நின்று அவர் தேம்பி அழுகிறார் எங்கள் அத்தா. ஒரு குழந்தையினுடைய கஷ்டத்தை எந்த தாயாலும் தகப்பனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்குறோம் நம்ம? மறுமை நாளில் மஹ்ஷருடைய தினத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தில் அல்லாஹ் நம்ம போடுறதுக்கு முன்னே நம்ம குழந்தைகளை தான் முதல்ல நரகத்தில் போடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கு தான் இந்த மாதம், அதுக்கு தான் இந்த நிகழ்வு. ஸோ ஒரு பெரும் வந்தோம் பயான் கேட்டோன்னு போயிடாமல் வாழ்க்கையில் என்னால் முடிஞ்சதை நானும் பின்பற்ற முயற்சிக்கிறேன், உங்களால் முடிஞ்சதை நீங்களும் பின்பற்ற முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் இரக்கமுடையவனாக இருக்கிறான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவனாக இருக்கிறான், அல்லாஹ் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த சபையில் நம்ம எல்லாம் எப்படி உட்கார்ந்துருக்கோமோ அதே போல சொர்க்கத்திலையும் சந்திக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களையும் உங்களையும் ஆக்கி அருளட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.